இந்த நாள்லயும் நம்ம என்ன டைட்டில்ல கற்றுக்கொள்ள போறோம்னா, வஞ்சனை ஒரு மூடத்தனம். வஞ்சனை ஒரு மூடத்தனம். அந்த வஞ்சனையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நம்முடைய முடிவு அழிவு. வஞ்சனையான ஒரு சிந்தனை நமக்குள்ளால இருக்குமானால் அது முடிவு அழிவு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு காரியம். ஒண்ணு, நமக்குள்ளார வஞ்சனை இருக்கக்கூடாது. இன்னொன்னு, வஞ்சிக்கப்படும் போது நாம் வஞ்சனையில விழுந்து விடக்கூடாது. ரெண்டு காரியமும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதை ஆண்டவரே உணர்த்தித்தாங்க அப்படின்னு கேட்டு அந்த உணர்வோடு நாம் இருப்போமானா கர்த்தர் அழகா அந்த காரியத்தை நமக்கு உணர்த்தி தருவாங்க. நம்ம கற்றுக்கொள்வோம். வஞ்சனைனா என்ன? முதல்ல வஞ்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இங்கிலீஷ்ல அதுக்கு 4 டைப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிசெப்ஷன் அப்படின்னா வஞ்சனைனா ஏமாற்றுதல், ஏமாற்றுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா துரோகம் பண்றது, விட்ரேயல். துரோகமும் என்னது? ஒரு டைப் ஆஃப் வஞ்சனை. இன்னொன்னு தந்திரமா வாழ்றது, ட்ரிக்கரி. தந்திரமா இருக்கிறது, அதுவும் ஒரு விதமான வஞ்சனை. மோசடி பண்றது, ஃப்ராடுத்தனம் பண்றது, இதுவும் ஒரு விதமான வஞ்சனை. இப்ப வஞ்சனை அப்படின்னு சொல்லும் போது நான் மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கிற காரியங்கள், இல்ல நம்மளை நம்புவாங்க துரோகம் பண்ற காரியங்கள், தந்திரமாக நம்முடைய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்ட்ட நம்ம பேசுகிற காரியங்கள், அதே மாதிரி மோசடி பண்ணுகிற காரியங்கள், தன்னுடைய லாபத்துக்காக நாம் சுகமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ற ஒரு காரியமும் வஞ்சனையே. அப்போ இந்த வஞ்சனையை குறித்து பைபிள்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். வஞ்சனைனா புரிஞ்சிருக்கோம், ஏமாற்றுறது, துரோகம் பண்றது, தந்திரமா செயல்படுறது, மோசடி பண்றது எல்லாமே வஞ்சனை தான். சரியா? இன்னைக்கு நம்ம பைபிள்ல எப்படி வஞ்சனை செய்யலாமா, வஞ்சனை எப்படி இருக்கணும், வஞ்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யுங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீங்க லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். லேவியராகமம் 19:11 சொல்லியிருக்கோம், நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என்ன செய்யணும்? நீங்கள் களவு செய்யக்கூடாது, வஞ்சனை பண்ணக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வஞ்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லப்பட்ட கட்டளை. லேவியராகமம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் நிறைய கொடுத்திருக்கோம். அதுல ஒரு கட்டளை தான் இது, என்னது? வஞ்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது பாருங்க, வஞ்சனைனா என்ன கரெக்டா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். வர்றாங்க, என்னை பார்க்க வர்றாங்க, ஆனா பார்க்க வரும்போது என்கிட்ட பேச வர்றாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா அக்கிரம சிந்தை கொண்டு அக்கிரமத்தை எல்லாம் சேகரித்து கொண்டு இங்க வந்து என்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு போய் தெருவுல போய் தூற்றுகிறான். இந்த சிந்தனை தான் என்னது? வஞ்சனையான சிந்தனை, இல்லையா? அந்த ஹார்ட், ஒரு உண்மையான இருதயம் இல்லாதபடிக்கு மாயையான ஒரு வாழ்க்கையை கூட நம்ம சொல்லலாம், ஒரு மாயத்தனமான ஒரு காரியத்தை கூட நம்ம சொல்லலாம். அப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன பார்க்க வர்றாங்க, ஆனா என்ன செய்யறாங்க? வஞ்சனையா பேசுகிறாங்க. என்கிட்ட வந்து நல்ல மனசோட பேசல, வஞ்சனையான. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர்கிட்ட ஒருவருக்கொருவர் பேசும்போது நடக்கிற காரியங்கள் இது உண்டு. ஒருவருக்கொருவர் நம்ம பொய்கை பேசக்கூடாது, நன்மையை தான் பேசணும், நல்ல காரியத்தை தான் பேசணும். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், இல்ல நமக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை நமக்காக நாம் பேசுவோமானால் எல்லாமே வஞ்சனைக்குள்ளால வந்துடும். அப்போ அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு ஒரு தீமையான காரியத்தை வெளியில போய் பரப்புகிறதற்காக நம்ம அந்த எண்ணத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கள்ட்ட பேசக்கூடாது. இது ஒரு வஞ்சனை. சரியா? அடுத்தது நீதிமொழிகள் அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்கு, தன் வழியை சிந்தித்துக் கொள்ளுவது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். இததான் நான் மூலவசனமா எடுத்துக்கொண்டேன். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய அது வந்து ஒரு மூடத்தனம். வஞ்சனையா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது ஒரு மூடத்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் சொல்லியிருக்கோம், மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். வஞ்சனைக்காரனுடைய வாயில என்னதான் இருக்கும்? பொய். வஞ்சனைக்காரனுடைய வாயில என்ன இருக்கும்? பொய் தான் இருக்கும். பொய் பேசுறடைய வாய்
அடைக்கப்படும். இதுதானே? அதனால வஞ்சனைக்காரர்கள் வந்து சரி கிடையாது. அவங்களுடைய இருதயம் சரியான இருதயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கோம்னா, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். இல்லையா? நம்ம வீட்டுல நமக்கு ரொம்ப பழகினவங்க இல்ல, நம்ம உரிமையா நம்ம பேசலாம், அவங்க கிட்ட திருத்தலாம் அப்படின்னா, ஒரு காரியம் தவறு அப்படின்னா தவறுன்னு சும்மா சொல்லி கொடுப்போம் இல்லையா? அது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதுதான் என்னது, அது உண்மையான இருதயம். அவங்களை திருத்தணும் அப்படிங்கிற விதத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது தவறே கிடையாது. நம்முடைய எண்ணம் தான் அதான் ஆல்வேஸ், எப்போ நம்ம பார்த்தாலும் நம்முடைய எண்ணத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இன்டென்ஷன் அதான் ரொம்ப பியூரா இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய இன்டென்ஷன். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா அது எதுக்கு செய்யறோம்? ஒரு தவறை சுட்டி காட்டுறது தப்புன்னா நம்முடைய இருதயத்துல அவங்களை திருத்துக்கிறதற்காகவோ, இல்ல ஒரு காரியம் நல்லதா இதை விட பெட்டரா செய்யறதுக்காகவோ நம்ம செய்தோமானால் அது என்னது? நல்ல ஒரு காரியம். அது வந்து ஒரு அந்த டைம் ஒரு கசப்பா இருந்தா நம்ம பிள்ளைகளை திருத்துவோம்ல, இதெல்லாம் என்னது? அன்பின் நிமித்தமா தான் நம்ம பிள்ளைகளை திருத்துறோம். அன்பின் நிமித்தம் தான் நம்ம பிள்ளைகளை திருத்துவோம் இல்ல. தப்பு பண்ணும் போது நம்ம அன்பின் நிமித்தமாக பிள்ளைகளை திருத்துவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம அந்த அன்பின் நிறுத்தமாக செய்கிறது தவறு கிடையாது. ஆனா அவங்களை தவறை சுட்டி காட்டணும், மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பண்ணோம்னா அது தவறு. அதான் நம்ம இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? இந்த இன்டென்ஷன் வந்து நல்லா இருக்கணும். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சத்ரு வந்து நிறைய முத்தம் கொடுத்தா குட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஆனா உண்மையிலே மனசுல அப்படி இருக்காது, அவனுடைய வஞ்சனை உள்ள இருக்கும். அப்படிப்பட்ட வஞ்சனையான இருதயம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுறோம். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா, அப்சலோம் அப்படின்றவருடைய வாழ்க்கையில இருந்து அவருடைய இருதயம் எப்படி இருந்தது, அப்சலோம் தன்னுடைய வஞ்சனையான இருதயத்தினால அவருடைய முடிவு எப்படி இருந்தது, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்ள போறோம். சரியா? அப்சலோம் யார்? இந்த அப்சலோம் முதல்ல நமக்கு அப்சலோம்னா யாருன்னு தெரியணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தாவீதுடைய மகன் அப்சலோம். தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? அநேக மனைவிகள் இருந்தாங்க. அந்த மனைவிகள் மூலமாக அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ தாவீதுக்கு மாக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்கிறா, மாக்காள். அந்த மாக்காளின் வழி வந்த பிள்ளைதான் யாருன்னா அப்சலோம். சரியா? அந்த மாக்காளின் வழி வந்த பிள்ளைதான் என்னது? அப்சலோம். இத நம்ம எங்க பாக்கலாம்னா 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். சரியா? இது வந்து அப்ப தாவீதுடைய மகன் அப்சலோம். சரியா? தாவீதுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோம குறித்து நம்ம பார்க்கும்போது அப்சலோம் எப்படிப்பட்டவன், எப்படி இருந்தாரு, அவரோட அவுட்வைட் ஸ்ட்ரக்சர், அவரோட இமேஜ், அவுட்வைட் போஸ்டர், இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25, 26 இந்த வசனத்தை வாசிச்சோம்னா தெரியும். அவுட்வைட் அவரோட லுக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25, 26 அந்த வசனத்துல வாசிச்சோம்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம். எப்படின்னா, இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறைப்படி 200 சேக்கல் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய எவ்வளவு அழகா இருந்தாருன்னா, பாக்குறதுக்கு பயங்கர அழகு, ரொம்ப அழகா இருந்தாரு. அவர் ரொம்ப சௌந்தரியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனை போல மெச்சிக்கொள்ளப்படுகிறதுக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அழகா இருந்தாரு. அவருக்கு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பழுதும் இல்லாது இருந்தது. அப்ப அவுட்வைட்ல அவருக்கு எந்த குறையும் இல்லை, அவுட்வைட் லுக்கிங்ல ஒரு குறையுமே இல்லை, அப்படிதான் இருந்தார். தன் தலைமயிர் அழகு, அப்படிதானே? அந்த தலைமயிர் அவருக்கு அவ்வளவு அழகா இருக்கும். கேர்லி ஹேர் அப்படின்னு, அந்த கேர்லி ஹேர் ரொம்ப நல்ல அடர்த்தியா இருக்கும் ஹேர்.
அந்த ஹேர் இருக்கு. அதனால அவர் வருஷாந்திரம் அந்த ஹேரை என்ன செய்வாரா, சிரைத்துக் கொள்ளுவாரா. 200 சேக்கல் நிறைய இருக்குமா. அப்படி ரொம்ப அழகா இருக்கிறது தான் யாரு, அப்சலோம். அப்ப அவரோட அவுட்வர்ட் அப்பியரன்சஸ்ல எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லாரும் பாராட்டுகிற விதத்துல அவருடைய அப்பியரன்ஸ். சரியா, இதுதான் அப்சலோம். சரியா, நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். உண்மையிலேயே அந்த வசனங்கள், அந்த காரியங்கள், நிறைய காரியங்கள் கர்த்தர் எனக்கே பேசினார். நிறைய காரியங்கள் நம்ம எப்படி நம்ம வெளிய ஒரு ஒரு வெளி அழகு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அக அழகு, அதை வைத்து கர்த்தர் நமக்கு என்ன திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கறத நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதான், அழகா இருக்கிறான் அப்சலோம், ரொம்ப அழகு, அவுட்வர்ட் அப்பியரன்சஸ்ல ஒரு குறையும் இல்ல, எல்லாரை விட பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாரு. ஆனா அவருடைய இன்வர்ட், அந்த இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா பயங்கர வஞ்சகம், வஞ்சகம் நிறைந்து காணப்படுகிறது. அப்படி வஞ்சகம் நிறைந்து காணப்படுகிறதுனால அவருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா ரொம்ப மோசமா போகுது. அவருடைய வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையா இல்ல, அவருடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் பண்ண தப்பு, வஞ்சனையான காரியம் என்னன்னா, தன்னுடைய சகோதரி விஷயத்துல பாத்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன், தாவீதுக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதுல ஒரு மனைவி தான் யாரு, இந்த மாக்காள் பெற்ற மகன் தான் அப்சலோம். இன்னொரு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவியோட பேர், ரெண்டாவது மனைவி, அவங்க பேரு அஹினோவா. அந்த அஹினோவாமோட மகனுடைய பேரு அம்னோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான், அம்னோன். இந்த அம்னோன் ஒரு தாவீதோட ஒரு மனைவியோட பையன். இந்த அப்சலோம் என்ன செய்யறாங்கன்னா, அப்சலோம் மாக்காளுடைய மகன் சொல்லி கொடுத்தேன். இந்த அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருந்தா, ஒரு சிஸ்டர் இருந்தா, அவளுடைய பெயர் தாமார். சரியா, அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா, அந்த சகோதரிக்கு பேர் என்ன, தாமார். இப்போ அப்சலோமும் தாமாரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள். அம்னோன் தாவீதுக்கு பிறந்த மகன் தான், ஆனா அவனுடைய அம்மா வேற. சோ இந்த அம்னோனுக்கு யார் மேல ஆசை வந்துச்சுன்னா, தாமார் மேல ஆசை வந்துச்சு. தாமார் ரொம்ப அழகான ஒரு பெண், ரொம்ப சௌந்தரியமான ஒரு பெண். அப்சலோம் எவ்வளவு அழகா இருந்தாரோ அதே மாதிரி தாமாரும் அழகா இருக்கிறா. இந்த அம்னோனுக்கு யார் மேல ஆசை வந்துச்சுன்னா, தன் தங்கச்சி மேல எல்லாம் ஆசை வந்துச்சு, தாமார் மேல ஆசை வந்துச்சு. இதனால அவன் ஒரு வஞ்சனையான ஒரு காரியத்தை செய்யறான், தான் பலவீனப்பட்டது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறான். எப்படியோ சம்பவம் என்ன செய்யறான், ஒரு தப்பு பண்ணிடுறான். தாமாரை என்ன செய்யறான், சீர்குலைத்து போடுகிறான், கெடுத்து போடுகிறான். இப்ப இந்த நிலைமை வரும்போது இதை நீங்க 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். சரியா, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்யலாம், இதை கற்றுக்கொள்ளலாம். இந்த 1ல இருந்து நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கும், தாமாருக்கும் அம்னோனுக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சரியா, இதுல பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டதுன்னா, தாமாருக்கு இழைக்கப்பட்டது. உண்மையிலேயே அது அநீதினா ரொம்ப அநீதி. அந்த அநீதி தாமாருக்கு இழைக்கப்பட்டது. அப்படி இழைக்கப்பட்ட நேரத்துல கண்டிப்பா அப்சலோமுக்கு கோபம் வரும், அப்படித்தானே? தன்னுடைய சகோதரியை எப்படி ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லும் போது கண்டிப்பா கோபம் வரும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அப்சலோம் செய்யற காரியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள. 20ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்க ரீட் பண்ணி பார்த்து போங்க. அவனுடைய சகோதரிக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீங்கு, அது உண்மையிலேயே ஒரு தவறான காரியம். அம்னோன் செய்தது 100க்கு 100 தவறான ஒரு காரியம். ஆனா இந்த அப்சலோமுடைய ரியாக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 20ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். இப்ப என்ன செய்யறான்னா, தன்னுடைய சகோதரியை தேற்றுகிறான். அவன் சகோதரன் தானே, சரி ஓகே விட்டுரு, மனசுல ரொம்ப வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேற்றுகிறான். ஆனா இந்த அடுத்தது பாருங்க, தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். ரொம்ப அவருக்கு கோபம் வருது. ஏன்னா தன்னுடைய மகளை தன்னுடைய மகன் எடுத்து போட்டான்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் இல்லையா? இது நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்யறாரு, அவருக்கு கோபம் வருது. ஆனா அடுத்தது பாருங்க, அப்சலோம் செய்கிற காரியத்தை பாருங்க. அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. அம்னோன் கிட்ட எதுவுமே பேசல.
எதுவுமே பேசாம என்ன செய்யறான்னா தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். இதுதான் வஞ்சனையான ஒரு இருதயம். அவட்ட நேரம் எதுவுமே பேசல, நேரம் எதுவுமே கேட்கல, ஆனா இருதயத்திலே பகையை வளர்த்து கொண்டிருக்கிறான். இருதயத்துல பகையை வளர்த்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பா ஒரு தங்கையை, தன்னுடைய தங்கையை இப்படி ஒரு காரியத்தை பண்ண கோபம் வரும். கோபம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, கோபம் வரும். ஆனா இவனுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, வெளிப்புறமா அவன் நல்லவன மாதிரியும் அவன் எல்லாத்தையும் மன்னித்து விட்டது மாதிரியும் ஒரு ஆக்ட், ஆனா உள்ள பகைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வஞ்சனையான சிந்தனை நம்ம கிட்ட இருக்குதா? இது நல்ல சிந்தனையா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே அது தவறான ஒரு சிந்தனை. கர்த்தருடைய பார்வையில நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட கோபம் இருக்குது அப்படின்னா கோபம் இருக்குதுங்கிறத காமிக்கணும், ஓகே. ஆனா அதையும் நம்ம என்ன செய்யணும், தணிக்க நினைக்கணும். அந்த கோபம் நம்ம கிட்ட இருந்து குறையணும், கோபம் குறைந்து போகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தை இருதயத்துக்குள்ளாலே இருந்து நம்ம புதைத்து வைத்து நம்ம வெளியில நல்லவர்களை போல நடித்து கொண்டு வெளியில எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வச்சு காமிச்சிட்டு உள்ள பகையை வளர்க்கிறது மிகவும் தவறான ஒரு காரியம். இதுதான் கசப்பின் வேர் உள்ள போறது. அந்த கசப்பின் வேர் உள்ள இருக்கிறது இதுதான் காரணம் இல்லையா? அம்னோன் கிட்ட போய் கேட்டுக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா இவன் அம்னோன் கிட்ட எதுவுமே பேசல, ஆனா பகையை உள்ள வளர்த்து கொண்டே இருக்கிறான். இது கசப்பான ஒரு வேரை அவனுக்குள்ளால உண்டாக்குது. பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு எத்தனை வருஷம் அந்த பகையை வைத்திருக்கிறான்னு பாருங்க, 2 வருஷம். அப்ப வெளி பார்வைக்கு யாருக்குமே தெரியல அம்னோன் கிட்ட இவனுக்கு கோபமா இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. ராஜா கோபப்பட்டாரு, அப்பா கோபப்பட்டாரு, ஆனா இவனுக்குள்ளால இப்படி ஒரு காரியம் இருக்குங்கிறத யாருக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. அத 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராஹிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திருக்கிற வேலையில் இருந்தார். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்து கலைத்தார். மயிர் கத்திரிக்கிற வேலை அங்க நடக்குது. மயிர் கத்திரிக்கிற காலம் அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா ஒரு அறுவடை காலம் மாதிரி. அவங்க அந்த ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கிற ஒரு காலம். அந்த மயிரை எல்லாம் எடுத்து அவங்க விற்று நல்ல ஒரு செல்வம் இருக்கிற ஒரு காலம். அப்போ அந்த காலத்துல அவன் சொல்றான், எனக்கு நிறைய லாபம் இருக்கு, சோ அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், எல்லாருக்கும் விருந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்கிறாரு. பாருங்க, ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரனும் உமது அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றார். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். ரொம்ப கேட்கிறான், என்ன நீங்க என்ன செய்யுங்க, வாங்க நான் உங்களுக்கு விருந்து பண்றேன்னு ராஜாவையும் சேர்த்து கூப்பிடுறான், அவனோட அப்பா தாவீதையும் சேர்த்து கூப்பிடுறான். ஆனா தாவீது சொல்றாரு, எல்லாரும் நாங்க வந்தோம்னா என்ன ஆயிடும், உனக்கு ரொம்ப செலவாயிடும், அதனால நான் வரல, நீ ஆசீர்வாதமா இருன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. அப்ப அவன் கேட்கிறான், அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வர வேண்டியது என்ன என்றார். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்ட கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரனை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லியிருந்தான். இதுதான் வஞ்சனமான இருதயம், இதுதான் வஞ்சனையான இருதயம். அவன் வெளிப்புறமா அம்னோன் கிட்ட கோபம் இருக்கிறத காமிக்கவே இல்லை. 2 வருஷம் ஆகுது, காமிக்கவே இல்லை. தன்னிடத்துல கோபம் இருக்குங்கிறத காமிக்கவே இல்லை. ஆனா உள்ள அவ்வளவு கசப்பான வேர் உள்ள என்ன இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு அப்சலோமுக்குள்ளால. அம்னோனை குறித்ததான கசப்பு. அம்னோன் தவறு செய்தாரான்னு கேட்டா ஆமா, 100% அவர் செய்தது தவறு. ஆனா அப்சலோமுக்குள்ளால இருந்தது என்னன்னா கசப்பு. அப்சலோமுக்குள்ளால இருந்தது கசப்பு. வெளிப்புறமாக எதையுமே காட்டிக்காம உள்ள வைத்திருக்கிறாங்களே, அதுதான் கசப்பு. அந்த கசப்பான அனுபவம் யாருக்குள்ளாலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல, கர்த்தர் அதை விரும்புகிறது இல்ல. என்ன செய்யறான்னா அடுத்தது கொஞ்சம் போடுகிறான். சரியா, நீங்க அடுத்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, கொஞ்சம் போட்டுருவாங்க. அவனு கொண்டு போயிடும். அன்மான் செத்து போனான். இந்த காரியத்தை கேட்ட உடனே ராஜாக்கு திருப்பியும் வருத்தம் வருது, அப்சலோம் இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. 37ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அப்சலோமோ அம்மியூரின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவிடத்துக்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய மகன் மரித்து போனானே, தன்னுடைய மகனை கொண்டு போட்டானே, அம்னோனை கொண்டு போட்டானேன்னு துக்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். 3 years இருக்கிறான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆகுது. அவர் என்ன செய்யறாரு? சரி, அப்சலோம் செய்த காரியம் அவருக்கு மறந்து போயிருது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்சலோமுக்கு இருதயம் சரியா வரல. ஏன்னா இவர் எங்க இருக்கிறாரு? கேசூர்ல இருக்கிறாரு, எருசலேம்ல இல்ல. வெளியே போய் தாவீது ராஜாவுக்கு பயந்து, தன்னுடைய தகப்பனுக்கு பயந்து வெளியில போய் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ யோவாப் அப்படிங்கிறவர் யாருன்னா தாவீதுடைய படை தளபதி. நீங்க இந்த வார்த்தைகள், நான் இந்த நேம்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த யோவாப் தாவீது ராஜாவுடைய படை தளபதி. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அப்சலோமை குறித்ததான காரியத்தை என்ன செய்யறாரு? நீ இங்க இருக்கிறான், ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை அப்படிங்கறத புரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு? எப்படியாவது என்ன செய்யணும், இவங்களை இணைக்கணும்னு சொல்லி ஒரு தந்திரமாக ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு காரியம் நடக்குதாங்க. சரியா? ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு காரியம் அங்க நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறாங்கன்னா, ராஜாக்கு உணர்த்தப்படுது, நீங்க அப்சலோமை இப்படி பார்க்காம அவரை தூர தள்ளி வச்சிருக்கிறது தவறாக்கும், நீங்க எப்படியா சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க 14ஆம் அதிகாரம் 21 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். இப்ப நீ கூட்டிட்டு வா, ஓகே, நான் பிள்ளைய அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசூர்ல இருந்து என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு வராங்க. ஆனா இவர் கூட்டிட்டு வந்து திருப்பி இந்த ஞாபகம் வந்த உடனே தாவீது ராஜாக்கு ஒரு மன வருத்தம். என் பிள்ளையை கொண்டு போட்டானே, அம்னோனை கொண்டு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன செய்யறாருன்னா, சரி அவன் வரட்டும், வந்து எருசலேம்ல உட்காரட்டும், ஆனா ஏன் ஃபேஸ் அவன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாருங்க 25ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் எப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதுல சொல்லி இருக்கு பாருங்க, இதுல அழைத்து கொண்டு வந்தான்னு சொல்லி 23ஆம் வசனத்துல இருக்கு. பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இந்த இடத்துல என்ன செய்துட்டாரு? அரைச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, அரசனை பார்க்காதபடிக்கு என்ன செய்வாங்க, இவன் என்ன செய்வான்? அனுப்பப்பட்டுருவான். இந்த இடத்துல நீங்க வர வேண்டாம், இவன் என்ன முகத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? சொல்றா 24ஆம் வசனம். ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றார். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்ப ராஜாவுடைய முகத்தை பார்க்காதபடிக்கு என்ன செய்யறாங்க? திரும்பி அனுப்பப்படுறாங்க. சோ அப்சலோம் என்ன செய்யறான்? எருசலேமுக்குள்ளால வந்துட்டான். ஆனாலும் ராஜாவின் முகத்தை என்ன செய்யல? பார்க்கல. ராஜாவின் முகத்தை பார்க்கல. இது எங்க இருக்குன்னா, நீங்க 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலேயே 2 வருஷம் எருசலேமில் குடியிருந்தார். அப்ப டோட்டலா எவ்வளவு வருஷம் பார்க்கல? தாவீது ராஜாவை நேர பார்க்கல, 5 வருஷம். ஃபர்ஸ்ட் 3 years கேசூர்ல இருக்கிறான், அடுத்த 2 years எருசலேம்ல இருக்கிறான், ராஜாவை பார்க்கல. இப்ப அப்சலோமுக்கு என்னன்னா, எப்படியாவது ராஜா கிட்ட போய் என்ன செய்யணும்? தன்னை தன்னை என்ன செய்யணும்? இணைத்துக் கொள்ளணும். ராஜா கிட்ட இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்குள்ளால வருது. இந்த தாட்டும் நீங்க பாத்து பாருங்க, ஒரு வஞ்சனையான தாட்லதான் முடியும். அப்ப இவர் யோவாவை கூப்பிடுறாரு, நான் ராஜாவை பார்க்கணும், சம்திங் நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு யோவாவை கூப்பிட்டு பாக்குறாரு. யோவா போகல. சோ என்ன செய்யறான்னா, தந்திரமா ஒரு காரியத்தை பண்றா. யோவாவுக்கு வயல் நிலம் இவருடைய வயல் நிலத்துக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க தொடர்ந்து அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்சலோமுக்கு வீட்டுக்கு பக்கத்துல என்ன செய்யுது? யோவாவின் நிலம் இருக்கிறது. 30ஆம் வசனத்துல இருக்கு. அப்போ அதுல வார்கோதுமை விளைந்து இருக்கிறது. அதுக்கும் என்ன செய்துருங்க? தீக்கொளுத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ தன்னுடைய நிலம் தீக்கொளுத்தி போட்டது அப்படின்னு தெரிஞ்ச போது ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் கண்டிப்பா போவார் இல்லையா? அந்த நேரத்துல என்ன சொல்றான்? நான் கேசூர்லயாவது நான் இருந்திருக்கலாம், அங்க இருந்து நான் இங்க வந்தேன், ஆனா கேசூர்லயாவது நான் இருந்திருக்கலாம், எருசலேம்ல நான் இருக்கிறேன், ஆனா ராஜாவின் முகத்தை எனக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை சொல்றான். யார்கிட்ட? யோவாப் கிட்ட. உடனே யோவாப் என்ன சொல்றாரு? ராஜா கிட்ட போய் சொல்றாரு. நீங்க லாஸ்ட் வசனம் வாசிச்சீங்கன்னா 32 and 33 அந்த வருஷம் பாத்தீங்கன்னா, அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூர் இருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான்.
என்கிட்ட தப்பு இருந்ததுன்னா என்ன கொஞ்சம் போடட்டும் சொல்றான். அடுத்து சொல்றான், யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். ராஜா இவன் கூட சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறான். இவன் சொல்றான், நான் ராஜா கிட்ட எப்படியாவது சேரணும், ராஜா கிட்ட நான் எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையான இருதயத்தோட இதை சொன்னாரான்னு கேட்டா அடுத்த அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருக்கும். உண்மையான இருதயத்தோட அவர் சொல்லல. அப்சலோம் உண்மையான இருதயத்தோட சொல்லல. ஆனா என்ன சொல்றான், நான் ராஜாவை எப்படியாவது பார்க்கணும், எனக்கு அந்த மாதிரி காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி யோவாவும் அதை என்ன செய்யறான் நம்பி ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இப்படி பிள்ளை வந்து கஷ்டப்படுறான், உங்க முகத்தை பார்க்காம அவனால இருக்க முடியல, சோ என்ன செய்யுங்க கண்டிப்பா அந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்கன்னு யோவா போய் சொல்லும் போது ராஜாவும் என்ன செய்யறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. வந்து ராஜாவை பார்த்த உடனே கீழே விழுந்து வணங்குகிறான். வணங்கி தன்னுடைய தாழ்மையை காமிக்கிறான். நான் தாழ்மையா இருக்கிறேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்னது மாதிரி அவன் காமிச்சுக்கிறான். ராஜாவும் என்ன செய்யறாரு, அவனை கூப்பிட்டு முத்தமிடுகிறார். ராஜாவும் என்ன செய்யறாரு, கூப்பிட்டு முத்தமிடுகிறார். ஆனா பாருங்க, இது வஞ்சனையான அந்த வஞ்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. அவனுடைய இருதயத்துல வஞ்சனை போகவே இல்லை. ரெண்டாவது அவன் பண்ற காரியத்தை பாருங்க. 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் கூட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இந்த காரியங்கள் நடந்து இப்ப ராஜாக்கு பார்வையில இவன் எப்படி இருக்கிறான், ராஜா கிட்ட என்ன சொல்லிக்கிறான், நான் ராஜா கிட்ட சேர்ந்துட்டேன், நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அப்பாவுடைய பிள்ளைய நான் மாறிட்டேன் அப்படின்னு வெளியரங்கமா ஒரு ஷோ அப்படி காமிச்சிட்டு, ஆனா அவனுடைய இருதயத்துல என்ன வஞ்சகம் இருக்குன்னா, நான் அப்பாவை எதிர்த்து என்ன செய்யணும், நான் ராஜாவாகணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ளால வருது. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தவறுதான், அம்னோன் பண்ணது தவறுதான். ஆனா அம்னோன் கிட்ட எதுவுமே வெளியரங்கமா காட்டிக்கல. இருதயத்துல அவ்வளவு வஞ்சகம், அவ்வளவு கசப்பு அவனுக்குள்ளால இருந்தது. அவ்வளவு கசப்பை அவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். அந்த கசப்பை வளர்த்து கொண்டு அவன் என்ன செய்யறான்னா அம்னோனை கொண்டு போடுகிறான். வெளியே பார்வைக்கு அன்பா விருந்து கலைக்கிறான், அன்பா விருந்து கலைத்து ஏமாற்றி கொண்டு போடுகிறான். இது ஒரு தவறு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இதனால ராஜா கோபத்துல இருக்கிறாரு, அவனை பார்க்காதபடிக்கு கோபத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்துல என்ன பண்றான், திருப்பியும் என்ன பண்றான், தவறு பண்றான். திருப்பியும் என்ன பண்றான், ராஜா கிட்ட போய் சேர்ந்தது மாதிரி காமிச்சிட்டு என்ன செய்யறான், ராஜா கிட்ட போய் சேரல, மனசார ராஜா கிட்ட சேரல, ராஜா கிட்ட போய் தாழ்மையா விழுந்தது மாதிரி காமிச்சிட்டு என்ன செய்யறான், ராஜா முத்தமிட்டு தன்னுடைய மகனை சேர்த்து கொள்ளுகிறார். ஆனா அவனுடைய இருதயத்துல வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய இருதயத்துல வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அடுத்தது பாருங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களை குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரை சம்பாதித்தார். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு என்ன சொல்றான், எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கருத்த என்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். எவ்வளவு வஞ்சகம் பாருங்க, எவ்வளவு வஞ்சகம் பாருங்க. தன்னுடைய அப்பா ராஜா கிட்ட தன்னுடைய வழக்குகளை சொல்லி அதுக்கு முடிவுகளை வாங்குறதுக்காக யார் போவா, எல்லாம் ஜனங்களும் போய் கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த ஜனங்களை என்ன செய்யறான், அவன் ஏற்றுக்கொள்ளல. இவன் என்ன அங்க போக விடல. அங்க போக விடாம இவன் என்ன சொல்றான், நீங்க யாருன்னு கேக்குறான். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளால இருக்கிறவங்க, அந்த 12 கோத்திரத்துக்குள்ளால இருக்கிறவங்க என்ன சொல்லுவான், அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, பெரிய நியாயம் எல்லாம் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. எவ்வளவு வஞ்சகம் பாருங்க, எவ்வளவு வஞ்சகம் பாருங்க. நீங்க சொல்ற அடுத்தது அப்சலோம் சொல்ற அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது, ராஜா இடத்துல போனாலும் உனக்கு என்ன கிடைக்காது, அங்க விசாரிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாருங்க. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாய்ச்சியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன செய்ய, அங்க பெரிய உங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காது, என்னை நியாயாதிபதியாக வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல நியாயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நியாயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எவ்வளவு வஞ்சகமான காரியம் பாத்தீங்களா. அப்போ ராஜா கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்டது மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு
அவனுக்கு உள்ளத்துல கசப்பும் வைராக்கியமும் அந்த அந்த ஒரு இதுவும் என்ன வஞ்சனையும் இருந்து கொண்டே இருக்கிறது. வர்ற ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்றான், அங்க போகாதீங்க, அங்க போனா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. என்ன நியாயாதிபதியா வச்சீங்கன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க அடுத்தது பாருங்க, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். பெரிய வஞ்சனை, பெரிய வஞ்சனை. இப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்கிறது உண்டா? யாரையோ தேடி ஏதோ ஒரு காரியம் போகும்போது, இல்ல நான் உங்களுக்கு நல்லது பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை பாதை மாற்றி நம்முடைய வசமாக திருப்பிக் கொள்ளுகிற இருதயம் நமக்கு இருக்குமானால் நாமும் இந்த வஞ்சனையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த வஞ்சனை நமக்குள்ளால இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக யாரோ நமக்கு செய்வாங்க, இல்ல இவங்க கிட்ட போனா நமக்கு ஒரு ஒரு இது பாசிட்டிவ் மைண்டடா அவங்க இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களை விட்டு தன்னுடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு இருதயம், ஆட்களை தன்னுடைய பக்கமாய் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்குமானால் அது தவறு, அது வஞ்சனை, அது வஞ்சனை. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் இதுல என்னன்னா, இன்னைக்கு பிசாசானவன் இப்படித்தான் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசானவன் இன்னைக்கு ஜனங்களை இப்படிதான் வஞ்சித்து இருக்கு. எப்படி விதமா வஞ்சிப்பா? நீ கர்த்தரிடத்துல எதுக்கு போகணும்? நீங்க தாவீதை கர்த்தர் அந்த ஸ்தானத்துல நீங்க வச்சு பாருங்க. பிசாசு என்ன சொல்றான்? இன்னைக்கு பிசாசு என்ன வடிவுல, மனுஷனுடைய வடிவுல வருகிறான். எத்தனையோ ஏதோ வடிவுல வர்றான். வந்து எதுக்கு ஆண்டவர் கிட்ட போகணும்? அங்க போனா ஆண்டவர் எல்லாம் நியாயம் செய்ய மாட்டாரு. எவ்வளவு நாள் நீ ஜெபம் பண்ணுவா? உனக்கு ஏதாவது கிடைக்குதா? ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்ட்ட வா. அதான் மனுஷனுடைய பலமும் இல்ல நம்முடைய பண பலம் இல்ல ஏதோ ஒரு பலனை வைத்து நம்ம ஒரு காரியத்தை செய்வோமானால் நாமும் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று அர்த்தம். வஞ்சிக்கிறவன் சாத்தான், வஞ்சிக்கப்படுகிறவர்கள் நாம். வஞ்சித்தவன் அப்சலோம், வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா? அப்ப வஞ்சிக்கப்படுகிறாங்க அந்த ஜனங்கள், வஞ்சிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலர்ல வருகிற எல்லாரும் என்ன செய்யறாங்க? போறாங்க. அங்க போயிட்டு என்ன செய்யறாங்க? அப்படியே வந்து அப்சலோம் கிட்ட போய் கேட்போம், அப்சலோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அப்சலோம் கிட்ட போய் கேட்க போறாங்க. ஏன் இத பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்போம், இந்த இடத்துல கரெக்டா சொல்லியிருப்போம். அப்படின்னா அப்சலோம் அவனை நோக்கி உன் காரியம் என்ன? உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது. அழகா பேசுறான், எவ்வளவு வஞ்சகமா பேசுறான் இல்லையா? இதே மாதிரிதான் உன்னுடைய காரியம் என்ன? நியாயமா வர வேண்டிய காரியம் இல்ல, நீ பிரேயர் பண்ண உனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் இல்லையா? இது சரிதானே? நீ சர்ச்சுக்கு போறியே, இந்த மாதிரி காரியங்களை இருதயத்துக்குள்ள மூலமாக முதல்ல சத்ரு நம்மளை பிடிக்கிறது சிந்தனையில கொண்டு வருவான். நீ எதுக்கு ஆண்டவர் கிட்ட போகணும்? நம்ம இவ்வளவுதான் ஆண்டவர் கிட்ட நம்பி இருந்தாலும் எதுவுமே நடக்கலையே. இந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு வந்து நம்மளை சிதறடிக்க பார்ப்பான். அழகா பேசுவான், அழகா ருசியா பேசின மாதிரி, அழகா பேசின மாதிரிதான் இருக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நியாயப்படுத்தி பேசின மாதிரிதான் இருக்கும். அங்கதான் வஞ்சனை. நான் விழுந்து விடக்கூடாது. கர்த்தர் இடத்துல இருந்து மாத்திரம் தானே ஒத்தாசை எதிர்பார்க்கணும். இல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஒத்தாசை நமக்கு வரணும், அந்த ஒத்தாசையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒத்தாசை மாத்திரம் தான் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்னஸ், ஸ்டெடினஸ் நமக்குள்ளால இல்லைன்னா இப்படிப்பட்ட வஞ்சனை எல்லாம் விழுந்து விடுவோம். இந்த வஞ்சனை அடுத்தவன் சொல்றான் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. முதல்ல சொல்றான் அங்க விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றான். அடுத்து சொல்றான் பாருங்க, வழக்கு சரியாதான் இருக்கு, எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்ன தேசத்துல அதிபதியா வைங்க, என்ன தேசத்துல அதிபதியா நீங்க, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம ஆண்டவரை நம்பி இருப்போம் பாருங்க. சூழ்நிலையை பார்த்துட்டு மனுஷர்கள் வருவாங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆபிரகாமுடைய காரியத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆபிரகாமுடைய காரியத்துல ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், கர்த்தர் கொடுப்பார். ஆனா யார் மூலமா அவனுக்கு வஞ்சனை வருது? தன்னுடைய மனைவி மூலமாவே வருது. சூழ்நிலை 10 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அடுத்தது அவன் என்ன செய்யறான்? பிள்ளையை பெற்றுக்கொள்ளல. அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கவே இல்லை. தன்னுடைய மனைவி சொன்ன உடனே என்ன செய்யறான்? சாய்ந்து போகிறான். ஏன் சாய்ந்து போறான்? அவனுக்கும் அதுல என்ன இருக்கு? ஒரு தாட் இருக்கு. அது ஒரு தாட் இருக்கு, எப்படியோ எனக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்குள்ளால. இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளால நான் விழுந்து போகக்கூடாது. என்ன நியாயாதிபதியா வச்சா நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வஞ்சனைக்குள்ள
நமக்குள்ளால என்ன செய்யக்கூடாது, விழுந்து போக கூடாது. ஆனா விழுந்து போகிற அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, இப்படி எல்லாம் அவன் சொல்லி பார்ப்பான். சொல்லி பார்த்து அதை அக்செப்ட் பண்ணலன்னா சத்ரு நம்ம மேல கை வைக்க முடியாது. சத்ரு நம்ம மேல கை வைக்க முடியாது. இந்த வசனத்தை பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் என்ன செய்வான், தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். அப்பதான் நம்ம சாத்தானு கூட என்ன செய்திடறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய சிந்தனையில நிறைய போராட்டங்கள் வரலாம். கர்த்தர்கிட்ட நம்ம இருக்கிறோமே, நமக்கு என்ன பலன் கிடைக்குது, என்ன ஆன்சர் கிடைக்குது, இப்படி எல்லாம் நிறைய போராட்டங்கள் வரலாம். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயித்து, இல்ல நான் கர்த்தரிடத்துலதான் நிற்பேன் நம்ம நின்னுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. சத்ரு நம்மை தொட முடியாது. சத்ரு எத்தனை வெளிய கொண்டு வரலாம், வெளிப்படையா எத்தனையோ காரியங்களை நம்மள சொல்லலாம். ஆனா எப்போ, அதான் 5வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, சரி நீ சொல்றது சரிதான், நான் உன்கிட்ட சொல்றேன், நீ எனக்கு அதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகும்போது மாத்திரமே சாத்தான் நம்ம மேல கை போட முடியும். சாத்தான் நம்ம மேல கை போட முடியும். அப்ப யாருடைய தவறு சாத்தான் நம்மள மேற்கொள்ளுகிறான் அப்படின்னா, யாருடைய தவறுனா நம்முடைய தவறுதான். அதுதான் வசனம் எபேசியர் 4:27 அந்த வசனத்துல சொல்லி இருக்கோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு நிறைய டெம்டேஷன் கொண்டு வருவான். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நிறைய சிந்தனைகளை நமக்குள்ளால கொண்டு வருவான். நிறைய சந்தர்ப்பங்களை நமக்குள்ளால கொண்டு வருவான். நிறைய சூழ்நிலைகள், நமக்கு மாறுபாடான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனாலும் நாம் அதற்கு ஒபே பண்ணாதபடிக்கு, கர்த்தர் மாத்திரம் எனக்கு அனுகூலமா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இருதயம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அப்சலோம் கிட்ட ஓடி போனாங்க எல்லா ஜனங்கள், அதே மாதிரி ஓடி போயிருவோம். தாவீது கிட்ட போய் நியாயம் விசாரித்தால் போதும் என்ற மனம் இல்லாதபடிக்கு, இந்த அப்சலோம் சொல்லிட்டானே, என்ன நியாயாதிபதியை வச்சா நான் நியாயம் செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரியத்துக்கு உடன்பட்டவர்கள், அந்த உடன்பட்டவர்களை தான் அவன் தழுவி கொள்ளுகிறான். அவன் கழுத்துல போட்டு என்ன செய்யறான், தழுவி கொள்ளுகிறான். இதற்குதான் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நமக்கு தெரியணும் இது சத்ரு கொண்டு வருகிற சிந்தனை அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள. கர்த்தர் நமக்கிட்ட கரெக்டான ஒரு இடைப்பாடு, நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குமானால் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறாரு. எந்த காரியமும், சிந்தனையினாலும் சரி, சூழ்நிலையினாலும் சரி, எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாது, கர்த்தரை விட்டு பிரிக்காது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற காரியங்கள் மாத்திரம் எனக்கு போதுங்கிற அந்த உறுதி நமக்குள்ளால வருமானால் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை நிலைநிற்க முடியும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த அப்சலோமுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு விழுந்து போனவர்களை அவன் தழுவி முத்தம் செய்து அரவணைத்துக் கொள்ளுகிறது போல, சாத்தானும் நம்மளை என்ன செய்வான், தழுவி முத்தம் செய்து அரவணைத்துக் கொள்ளுவான். ஆனா முடிவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பாருங்க, இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும்போது இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு, 40 வருஷம் இந்த காரியத்தை செஞ்சிருக்கான் பாருங்க. 40 வருஷம் சென்ற பின்பு அவன் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். 40 வருஷமா இந்த காரியத்தை செய்யறான். ராஜாவுக்கு தெரியல, தன்னுடைய மகன் தனக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யறான்னு ராஜாவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான்னா, வஞ்சனையை உள்ள வைத்துக் கொள்ளுகிறான். வெளியரங்கமா அவ்வளவு குட் பாயா என்ன செய்யறான், நடந்து கொள்ளுகிறான். நல்ல ஒரு மனிதனாக அவன் என்ன செய்யறான், நடந்து கொள்ளுகிறான். சரியா? அப்ப அப்படி அவன் நடந்து கொள்ளும் போது அங்க என்ன ஆகுது, அவனுடைய இருதயம் வஞ்சனையினால நிறைந்திருக்கு. நம்ம முதலே பார்த்தோம், அப்சலோம் மாதிரி சௌந்தரியவான் அழகான மனிதன் இல்ல. ஆனா இங்க என்ன செய்யறன்னா, இப்போ இங்க பார்க்கும்போது என்ன செய்யறான், அவனுக்கு உள்ள வஞ்சனை இருதயம் எப்படி இருக்குன்னா, கசப்பு நிறைந்ததா இருக்குது, வஞ்சனை நிறைந்ததா இருக்கு. அந்த வஞ்சனையினால நிறைந்து 40 வருஷமா என்ன செய்யறான், அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ண என் பொருத்தனை எப்ரோனில் செலுத்த, இதுவும் போய் ராஜா கிட்ட சொல்றான், நான் பொருத்தனை செலுத்த போறேன், எனக்கு என் கூட ஆட்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கேட்டு பொருத்தனை செலுத்த போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் என்ன திட்டம் பண்றான்னா, தான் ராஜாவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பண்றான். எவ்வளவு வஞ்சனை பாருங்க, எவ்வளவு இருதயத்துல வஞ்சனை பாருங்க. இருதயத்துல ஒரு சுத்தமே கிடையாது. அப்சலோமுடைய இருதயத்துல ஒரு சுத்தமும் இல்ல, அசுத்தம் நிறைந்திருக்கிறது. ஆனா அந்த வெளி அரங்கமான தோற்றம் எப்படி இருக்குதுன்னா, அவ்வளவு அழகானவன், ரொம்ப அழகானவன். சரியா? ரொம்ப அழகானவன். ஆனா அவனுடைய இருதயம் அவ்வளவு அசுத்தமா இருக்குது. திருப்பியும் ராஜா கிட்ட போய் சொல்றான். அடுத்தது பாருங்க,
கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகி நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன். நான் கேசூர்ல இருக்கும்போது நான் இந்த பொருத்தனையை பண்ணி இருக்கிறேன். என்ன செய்யுங்க, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். அப்ப ராஜா சொல்றாரு, அதற்கு ராஜா சமாதானத்தோட போய் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கான துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். ஆட்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், இந்த ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கெபின் அம்மா, நீங்க இது வீடியோ ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கோங்க சரியா? அப்போ அங்க போய் என்ன செய்ய, சமாதானோட போய் என்ன செய்யறாங்கன்னா எப்ரோனுக்கு போறான். எப்ரோன்ல போய் என்ன செய்யறாங்க, நான் ராஜாவாகிறேன், எல்லாரும் என்ன செய்யுங்க, ராஜா வாழ்க்கை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறான். பாருங்க 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். ராஜா கூப்பிட்டாரே, ராஜா மீன்ஸ் அப்சலோம் இப்படி வஞ்சகமா என்ன பண்ணிருக்கான்றது தெரியாது உங்களுக்கு. வஞ்சகமாதான் எங்களை இப்படி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பின்னால எத்தனை பேர் நம்ம போய் கொண்டிருக்கிறோம், நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னு தெரியாதபடிக்கு எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தெரியாதபடிக்கு எத்தனை பேர் போயிட்டு கொண்டிருக்கோம். அதான் நான் கேக்குறேன். நமக்கு வஞ்சனைன்னு தெரிஞ்சு போகிறது இல்ல. அது வஞ்சனைன்னு நம்ம தெரியாம எத்தனை காரியத்துல நம்ம இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளால இருந்தாங்க. பிசிக்கலி அடிமைத்தனத்துக்குள்ளால இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு கர்த்தர் யார அனுப்புறாருன்னா மோசையை அனுப்புறாரு. அந்த மோசையை அனுப்பும் போது ஜனங்களும் என்ன செய்யறாங்க, மூப்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சரி நம்ம பார்வோன்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பார்வோன் கிட்ட போய் கேட்க போறாங்க. ஆனா பார்வோன் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்க சும்மா இருந்ததுனாலதான் உங்களுக்கு இப்ப விடுதலைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் நான் என்ன செய்வேன், வேலைக்கு மேல வேலையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை இன்னும் சுமத்துறான். ஜனங்களுக்கு அப்ப மோசைக்கிட்ட கோபம் வருது, நீ விடுதலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் கஷ்டத்துக்குள்ளால கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. ஆனா விடுதலை ஒரு நாள் கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு பஸ்காவை ஆசரித்து அவங்க என்ன செய்யறாங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, போராடி பெற்றுக் கொள்ளுகிறாங்க, மோசை மூலமாக போராடி பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ஆனா பாருங்க, அதே மாதிரிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுதலை பெற்றுக் கொண்டாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லிட்டுதான், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கர்த்தர் சொல்றாரு. ஏசு அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தாரு. பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள்ல விடுதலை வேணும், அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கர்த்தர் இந்த உலகத்துல வந்தாரு. ஆனா இத புரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தரோட நாம் நெருங்கும் போது சத்ரு நமக்கு சில பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும்போது நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறோமா இல்ல கர்த்தரோட சேருகிறோமா? நம் கர்த்தரை விட்டு விலகி போகிறோமா இல்ல கர்த்தரோட சேருகிறோமா? இல்லையா? இந்த காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எத்தனை நேரத்துல தெரியுமா நம்ம கர்த்தரை விட்டு இந்த இடத்துல போறோம்? எத்தனை நேரம் தெரியுமா நம்ம கர்த்தரோட அறியாமையிலே நம்ம போறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு பிள்ளைகளுடைய உலக கல்வி கூட என்ன செய்யுது, பிள்ளைகளை தடுக்குது. பெற்றோருடைய வேலைகள், பெற்றோர் வேலைக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, வேலை 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 வேலை. வீட்டுல இருக்கிறவங்களாலும் சரி, வேலை 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 வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிக்கொண்டிருக்கோம். ஒரு செட் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அக்கிரமத்துல விழுந்து கிடக்குறாங்க, மொபைல் போன்ஸ்ல அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வஞ்சனையாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னு தெரியாதபடிக்கு, அதுல மெயினா இந்த படிப்பு விஷயம், கர்த்தரோடு நம்ம இணைய கூடாதபடிக்கு எது தடுப்பா இருக்குதோ எல்லாமே வஞ்சனை தான். எல்லாமே என்ன செய்யணும், நம்ம கேர் பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளால நாம் இருக்கிறோங்கிறது தெரியாதபடிக்கு எனக்கு எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு கர்த்தரை குறித்ததான காரியங்கள் தெரியும்? எதுக்காக கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறான்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
நம் கத்திடத்துல கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு இந்த உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும், எப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்மகிடத்துல இருந்து விலகினாதான், கர்த்தரை போல நம்முடைய இருதயம் மாறினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாமே வஞ்சனை, இதெல்லாம் வஞ்சனை. இங்க பாருங்க, ஜனங்கள் அறியாமையினால வஞ்சனையில போறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யறோம்னா, மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படிப்பு, இன்னைக்கு பிள்ளை நல்லா படிக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், பிள்ளை நல்லா இருக்கு ஆனா நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. கர்த்தருடைய காரியத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே பிள்ளை நல்லா படிக்கிறா, நல்ல பிள்ளைதான், நல்ல சன்மார்க்கமான பிள்ளைதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தரை தேடாதபடிக்கு இருக்கிற ஒரு காரியமும் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிக்குமானால் அது வஞ்சகம் தான், அது வஞ்சனை தான். அதை நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தரை துதிக்க கூடாதபடிக்கு, கர்த்தரோட நேரத்தை செலவு பண்ண கூடாதபடிக்கு நம்மளை தடுக்கிற ஒரு காரியமும் வஞ்சனை தான், ஒரு காரியமும் வஞ்சனை தான். இதை புரிந்து கொள்ளாத பட்சத்துல நாமும் யார போல இருக்கிறோம்னா, இந்த அப்சலோமுக்கு கூட தெரியாம வஞ்சனை தெரியாம பின்னால போனாங்க எல்லாம், அந்த ஜனங்களை மாதிரிதான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த ஜனங்களை மாதிரிதான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கக்கூடாது. அந்த வஞ்சனையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொன்ன அடையாளம், இயேசு சொன்ன அடையாளம் சீஷர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, கடைசி காலத்துக்குள்ள அந்த அடையாளத்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது, முதல்ல வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. இயேசு அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் அந்த காலம், கடைசி காலம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம கர்த்தருக்குள்ளால நல்லா இருக்கிறோம்னு நினைச்சிட்டே இருக்கிறோம், ஆனா கர்த்தருக்குள்ள இல்ல தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு, கர்த்தரிடத்துல நேரம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதபடிக்கு நம்மளை தடுக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அது ஒரு வஞ்சகம், அது கர்த்தரை விட்டு நம்மளை விலக்குகிற ஒரு வஞ்சகம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது எதுவா இருக்கட்டும், மேபி நம்முடைய நோயா இருக்கட்டும், நம்முடைய நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய படிப்பா இருக்கட்டும், நம்முடைய அந்தஸ்தா இருக்கட்டும், நம்முடைய இயலாமைகளா இருக்கட்டும், நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் உள்ள மரணமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்குமானால் அது ஒரு வஞ்சனைக்குள்ளால நம்ம இருக்கிறோம், அறியாமலே நம்ம இருக்கிறோம். அதான் பவுல் சொல்லுவார், மரணமும் ஜீவனும் நாசமோசம் எது இருந்தாலும் நான் கர்த்தரை விட்டு என்ன பிரிக்க கூடாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுல மாத்திரம் நம்ம கான்ஸ்டன்டா நம்முடைய கண் அதுல இல்லைன்னா சத்துரு பறித்து கொண்டு போயிருவான், நம்ம பிள்ளைகளையும் பறித்து கொண்டு போயிருவான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது வஞ்சனை தெரியாதபடிக்கு அப்சலோமுக்கு பின்னால போன ஜனங்களை மாறி நாமும் அறியாமையில நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது, அறியாமையில நம்ம போயிடக்கூடாது. உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம அறியாமையில போயிடக்கூடாது. நம்ம வஞ்சகத்துல இருக்கிறோம்னு தெரியாதபடிக்கு இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது, நம்ம மடிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு ஓசியா 4:6 சொல்லப்பட்டிருக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் சொல்ல ரொம்ப அழகான ஒரு வசனம். நீ வேதத்தை மறந்தாய், ஒவ்வொரு பெற்றோரும் தெரிய வேண்டிய ஒரு வசனம். நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றேன். நானும் உன் பிள்ளைகளை மறந்து விட்டேன். நமக்கு எது தேவைன்னாலும் கர்த்தர்ட்ட கேட்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு எதுனாலும் நம்ம கர்த்தர்ட்ட தானே கேட்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். நீ அறிவுன்னா தேவ அறிவு. நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா உலக அறிவு கிடையாது, தேவ அறிவு, கர்த்தரை விட்டுதான அறிவு. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் மறந்தா எப்படி இருக்கும்? நம்ம கர்த்தரை மறந்தோமானால், கர்த்தருடைய வார்த்தையை மறந்தோமானால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார். நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தரை ஒன்னும் மறக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம ஜெபிக்காம இருந்தால் கர்த்தருக்கு அது அருவருப்பா இருக்கும். கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தர் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுபடி கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு தன் செவியை விலக்குகளுடைய ஜபம் அவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. அப்ப நம்ம வசனத்தை கற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம இருந்தோமானால், கற்றுக்கொள்ளாதபடிக்கு இருந்தோம், நம்முடைய ஜபமும் மாறுபாடாதான் இருக்கும். நம்ம ஜபம் சரியா இருக்காது, தவறா இருக்கும். அத கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கும். சரியா? அதனால புரிந்து கொள்வோம். வஞ்சனையில நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுந்து விட கூடாது. வஞ்சனையினால நம்ம என்ன செய்யக்கூடாது, விருந்து விட கூடாது. இன்னைக்கு அறியாமையினால ஜனங்கள் போறது மாதிரி, அப்சலோம் பின்னால அன்னைக்கு போறாங்க இல்ல ஜனங்கள், அதே மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சாத்தானுக்கு பின்னால போகவே கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா
அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊரானாகிய கீலோவில் இருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு வளர்த்து ஜனங்கள் அப்சலோம் இடத்துக்கு திரளாய் வந்து கூடினார்கள். நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அப்சலோம்கிட்ட வந்து கூடிட்டாங்க. இப்போ அப்சலோமுடைய இருதயம் என்ன செய்யுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காரியத்தை தாவீது கேட்கிறாரு. தாவீது கேட்கும்போது தாவீதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. இந்த காரியத்தை தாவீது கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா தாவீதுக்கு. என்னுடைய மகன் என்ன சொல்லிட்டு போனா, ஒரு பொருத்தனை மேல போய் வெளியேற இல்ல, அவனிடத்துல ஒரு குறை இல்ல, அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்ல, ஆனா இன்வர்ட் ஃபுல்லா அசுத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது பாருங்க 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். நீங்க சீக்கிரம் போவோம், அவன்கிட்ட கொஞ்சம் ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஜனங்களை கூட்டிட்டு நீங்க நம்ம சும்மா போயிருவோம், ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. நீங்க பாருங்க, எல்லாரையும் விட்டுட்டு போறாங்க. 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள், நடந்து போறாங்க. வீட்டை காக்க ராஜா மறுமனை ஆட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். தாவீதுடைய மறுமனை ஆட்டி 10 பேரை என்ன செய்யறான், வீட்டை காக்குறதற்காக வச்சுட்டு மத்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு என்ன செய்யறாரு, தாவீது ஓடி போறாரு, கால்நடையா போறாரு. சரியா, அது குறித்ததான காரியங்கள் எல்லாம் வரும். அதுல பாருங்க, நீங்க இதுல சொல்லியிருக்கும் பாருங்க, தாவீது கால்நடையா அழுதுட்டு ஓடுவார், கால்நடையா ஓடுவாரு, ஓடி போய் செருப்பு போடாம ஓடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். சரியா, இந்த 29ஆம் வசனம் பாருங்க, 29ஆம் வசனம். அப்படியே சாதாக்கும் அப்படியே தரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய், மீன்ஸ் இதை கொண்டு போகும்போது அந்த தேவனுடைய பெட்டியும் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இது எருசலேம்ல இருக்கட்டும், நீங்க திருப்பி அங்க கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, நீங்க அங்கேயே இருந்து என்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கறத எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிடுவாரு. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா. ஒரு ராஜா தன்னுடைய மகனை நம்பி அழைத்து முத்தமிட்டு தன்னுடைய மகன் வைத்திருக்கும் போது தகப்பனையே ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டு என்ன செய்யறான், சொல்லுவோம், ஆட்களை சேர்த்து கொண்டு தான் ராஜாவாகணும்னு போறான். இப்ப அப்பா என்ன செய்யறாரு, கால்நடையா ஓடுறாரு. அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். இங்க பாருங்க, புதுசா ஒரு மனுஷன் வரா, அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் யாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். இந்த அகித்தோப்பேல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதுனுடைய ஆலோசனைக்காரன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். தாவீதுடைய ஆலோசனைக்காரன், நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர் தான் யாருன்னா அகித்தோப்பேல். சரியா, இந்த அகித்தோப்பேல் யாரோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறார்னா அப்சலோமோடு சேர்ந்து கொள்ளுகிறார். சரியா, இந்த அகித்தோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. சரியா, அப்போ இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கப்படணும். இந்த அகித்தோப்பேல் தாவீதின் ஆலோசனைக்காரனா இருந்தவன் ஏன் அப்சலோம்கிட்ட போய் சேர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்லி இருக்கோம், பத்சேபாள் எலியாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பத்சேபாள் யாருடைய குமாரத்தி, எலியாமின் குமாரத்தி. இந்த எலியாம் யாருடைய மகன் அப்படின்னு கேட்டா இந்த அகித்தோப்பேலின் மகன். அப்போ பத்சேபாளுக்கு தாத்தா தான் யாருன்னா அகித்தோப்பேல். சரியா, பத்சேபாளுக்கு தாத்தா அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். பத்சேபாளுடைய கணவன் உரியா அந்த படையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு தவறான காரியத்தை பண்ணினது யாரு, தாவீது. சரியா, இந்த தாவீது இந்த தவறான காரியத்தை பண்ணினால இந்த அகித்தோப்பேலுக்கும் யார்கிட்ட கோவம்னா இந்த தாவீது கிட்ட கொஞ்சம் கோவம் இருக்கு. என்னுடைய பேர பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆக்கிச்சானே அப்படிங்கிற கோவம் உள்ள இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை இந்த இடத்துல யார் பயன்படுத்தி கொள்ளுகிறான்னா அகித்தோப்பேல் பயன்படுத்தி கொள்ளுகிறார்.
சரியா? இந்த சந்தர்ப்பத்தை அகித்தோப்பேல் பயன்படுத்திக்கலாம். இப்போ கூட்டு சேர்ந்து கொள்ளுறாங்க. ஒரு காரியம் நடக்கும் போது என்ன செய்யறாங்க? கூட்டு சேர்ந்து கொள்ளும். எனிமீஸ் எதிரிகள் கூட்டு சேர்ந்து கொள்வாங்க இல்லையா? அதே மாதிரி யாரு கூட்டு சேர்ந்து கொள்ளுகிறா? அகித்தோப்பேலும் அப்சலோமும் இப்ப கூட்டு சேர்ந்து கொள்ளுகிறாங்க. இப்ப கூட்டு சேர்ந்து கொண்டு அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர், அழகா ஆலோசனை கொடுப்பாரு. சரியா? அழகா ஆலோசனை கொடுப்பாரு. அவர் சொல்ற ஆலோசனை கரெக்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதனால்தான் தாவீது பிரேயர் பண்றாரு, ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜோம் பண்றாரு பாருங்க. அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு ஆள் அனுப்புறாரு. அவர் தான் யாருன்னா 32ஆம் வசனம். தாவீது மலையின் உச்சி மட்டும் அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது அந்த ஓடுறாரு. அப்ப தாவீது கிட்ட அகித்தோப்பேல் இருந்தவன் அப்சலோமு கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்? நல்ல ஆலோசனை கொடுப்பான், என்ன எதிர்க்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் சொல்லி கொடுக்கணுமோ அழகா அப்சலோம லீட் பண்ணுவான்றது அவருக்கு தெரியும். இப்ப அவர் ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பணிந்து கொள்கிறாரு. அந்த ஓட்டத்தின் மத்தியிலேயே வெறுங்கால ஓடுறாரு. ஆனா கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறாரு. அதுதான் தாவீதுடைய மகிமை. தவறு பண்ணும் போதும் உணர்த்தப்பட்ட உடனே கர்த்தருக்கு மேல விழுறாரு இல்லையா? கர்த்தருடைய பாதத்துல விழுறாரு இல்லையா? அதே மாதிரிதான் தான் அப்சலோம் ஏமாற்றப்பட்டு ஓடும் போதும் அவர் போய் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் உடனே எப்படி பதில் கொடுக்கிறாருன்னு பாருங்க. பணிந்து கொண்ட போது இது அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலைமையின் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். ஊசாய் ஓடி வராரு. என்ன சொல்றான்? தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு? நீர் என்னோடு நடந்து கொண்டால் நீ என் கூட வர வேண்டாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி பாக்குறாரு. ஆனா என்ன செய்யல, கேட்கல. உடனே அவர் சொல்றாரு 34ஆம் வசனம், நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன், உன்னுடைய ஊழியக்காரனா இருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனா இருந்தேன், இப்போதும் நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். நீ என்ன செய்யணும்? போய் சொல்லணும் அப்சலோம்கிட்ட சொல்லணும், நான் முன்னாடி உன்னுடைய அப்பாக்குதான் நான் இருந்தேன், எனக்கு நீ என்ன செய்ய, ராஜா யாரு எருசலேம்ல இருக்காங்களோ நான் அவங்க கூட தான் இருப்பேன், நீ போய் சொல்லு. அப்படி சொல்லும் போது நான் என்ன செய்வேன்? அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. இப்போது நான் உமர் ஊழியக்காரனை என்றாயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய், நீ போ, நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அனுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு? போறாரு. அங்க போய் என்ன செய்யறாருன்னா லாஸ்ட் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்படியே தாவீது சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். நீங்க வந்துட்டாங்க. சரியா? இதுக்கப்புறம் நீங்க 16ஆம் வசனத்தின் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஓடி போகிற அந்த நாட்கள்ல அவருக்கு சாப்பாடு தேவை எல்லாமே அங்க கர்த்தர் ப்ரொவைட் பண்றாரு. சீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேவி போசேத், யோனத்தானுடைய மகன் மோபி போசேத்தோட வேலைக்காரன் என்ன செய்யறான்? சீபா எல்லாம் சாப்பாடு இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுது. சரியா? இதெல்லாம் ஒரு காரியம் நடக்கட்டும், ஓகே, ஒரு சைட்ல அது நடந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, இங்க வரும்போது ஒரு காரியம் நடக்குது. நம்ம இன்னைக்கு அப்சலோமுடைய காரியத்தை பாக்குறோம். இங்க பாக்கும்போது அப்சலோம் இங்க ஊர்ல வந்திருக்கான், நகரத்துக்குள்ளால எருசலேம்ல இருக்கிறான். இப்ப அகித்தோப்பேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க 10 மறுமனையாட்டிகளை வச்சுட்டு போனார் இல்லையா, காவலுக்கு வச்சுட்டு போனார் இல்லையா, இவங்களை எல்லாம் நீ என்ன செய், நீ இவங்களோட பிரவேசி, உன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி, இவன் அப்படி செய்யக்கூடாது, ஆனா நீ அப்படி செய்யன்னு சொல்லிட்டு அகித்தோப்பேல் என்ன செய்யறான்னா ஆலோசனை சொல்றான். ஏன்னா ஒரு ராஜாத்தி கிட்ட மறுமனையாட்டியா இருந்தாலும் தாவீதுடைய மனைவி இல்லையா, மறுமனையாட்டியா இருக்கிறாங்க. அந்த ராஜாத்தி கிட்ட பிரவேசிக்கும் போது நீ தான் ராஜா அப்படிங்கிற ஒரு மேன்மை உனக்கு கிடைக்கும், நீ அப்படி ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த மறுமனையாட்டிகள் கிட்ட நீ பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு அசுத்தமான ஒரு சிந்தனை, ஒரு ஆலோசனையை யாரு கொடுக்குறா? அகித்தோப்பேல் கொடுக்குறான். உண்மையிலேயே அகித்தோப்பேலின் ஆலோசனை எப்பவுமே நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கும் தாவீதோடு இருந்த நேரத்துல. ஆனா கர்த்தரை விட்டு, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகும்போது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகும்போது, பத்சேபாள் கிட்ட தாவீது செய்தது தவறுதான். தாவீது அதை உணர்ந்து கொண்டான், புரிந்து கொண்டான், கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டாச்சு. இதெல்லாம் அகித்தோப்பேலுக்கும் தெரியும் இல்லையா? எல்லாமே தெரிந்து இப்போ அகித்தோப்பேல் அந்த பத்சேபாள் தாவீதுடைய மனைவியா இருக்கிறாங்க.
இந்த நேரத்திலையும் அகித்தோப்பேல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்சலோமோடு சேர்ந்து கொள்ளுகிறான். இப்ப அவருடைய சிந்தனை எல்லாம் தாறுமாறா இருக்கு. என்ன சொல்றாரு, நீ போய் அந்த ராஜாவின் மர்மனையாட்டிகளோட போய் பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சாபம் இந்த இடத்துல நிறைவேறுது. நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பத்சேபாளின் இடத்துல நீ சேர்ந்த இல்லையா, அது எவ்வளவு தவறு, அது பெரிய தப்பு. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார். நீ பத்சேபாள் கூட நீ இந்த காரியத்தை செஞ்ச இல்லையா, இது ஒரு தவறான காரியம், நீ இதை செஞ்ச இல்லையா, இதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. ஆனா கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன சாபம்னா, என்ன ஒரு கொடுக்கிறாருன்னா, நீ இதை ஒளிப்பிடத்துல வச்சு செஞ்ச பத்சேபாளை நீ ஒளித்து வைத்து இந்த காரியத்தை செய்த, ஆனா ஒரு நாள் நீ ஒளிப்பிடத்துல செய்த காரியம், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன். நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டான். அங்க உப்பரிக்கை மேல பார்த்துதானே பத்சேபாளோடு சேர்ந்தான், உப்பரிக்கை மேல நின்னுதானே பார்த்து பத்சேபாளோடு சேர்ந்து கொண்டான். ஆனா இங்க பாருங்க, அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கை மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தகப்பனுடைய மறுமனையாட்டிகளுக்கு பிரவேசித்தான். இல்லையா, என்ன ஒரு காரியம். ஒரு கர்த்தர், அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், 2-3 வாரமா அதான் சொல்ல, கர்த்தர் கணக்கு வைக்கிற தேவன். நம்ம செய்யற ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைத்துக் கொண்டுதான் இருக்கு. அதான் சொல்றேன், கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஒரு நிமிஷம் இருந்தா கூட, நம்ம ஒரு நிமிஷம் இருந்து ஒரு பிரேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரேயருக்கு பதில் நம்ம கேட்டதுக்கு மாறி நடந்தா கூட, அன்னைக்கு அந்த கிருபை நமக்கு இல்லாம இருந்தா கூட, இன்னொரு நாள் அதுக்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த கிபியோனுடைய காரியம் சொல்லி கொடுக்கும் போதே நான் சொன்னேன், கிபியோனியர்களுக்கு எப்படி அந்த கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி கர்த்தருடைய பாதத்துல இருக்கிற ஒரு நேரமும் அது வீணானது அல்ல. அது அன்னைக்கு நமக்கு ஒருவேளை பதில் கிடைக்காதது மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அதுக்குள்ள கிருபையை நம்முடைய சந்ததிக்காவது வச்சிருப்பாரு. கர்த்தர் கணக்கு வைக்கிற தேவன், ஒரு கணக்கு வைக்கிற தேவன். நம்ம பண்ற ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைக்கிற தேவன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட கர்த்தரிடத்துல இருக்கிற ஒரு நேரமும் அது வீணான நேரம் அல்ல. சரியா? ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் தவறு செய்வோமானால் அதற்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருப்பார், அதற்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருப்பார். இந்த நேரத்துல தாவீதுக்கு கொடுத்த சாபம் அங்க நிறைவேறி கொண்டே இருக்குது. ஆனா இன்னொரு நேரத்துல கர்த்தர் தாவீது கூட தான் இருக்கிறாரு. புரியுதா? தாவீதுக்கு கொடுத்த சாபம் இங்க நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல கர்த்தருடைய கரம் யார்கிட்ட இருக்குதுன்னா தாவீது கூட இருக்கிறது. அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ, என்ன அரவணைப்பு கொடுக்கணும், எல்லாம் கர்த்தர். அதுதான் கர்த்தருக்கு உள்ளால வரும்போது நமக்கு கிடைக்கிற காரியம். நம்ம தவறு பண்ணி ஏதோ தவறு செய்து நாம் அநியாயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம வந்திருந்தோம், ஆனால் கர்த்தருடைய அரவணைப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் முக்கியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படி நாம் புரிந்து கொள்வோம், ஆனால் கர்த்தருடைய அன்பை நமக்கு நல்லா தெரியும். நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல வந்தோம்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு நேரம் கூட சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லவே கூடாது. அது இன்னைக்கு கிடைக்கலன்னா இன்னொரு நாள் ஏதோ ஒரு விதத்துல ஏற்ற நேரத்துல நமக்கு இல்ல நம்முடைய சந்ததிக்கு அந்த பலன் வந்து சேர்ந்துதான் ஆகும். புரியுதா? அதனால கர்த்தர்கிட்ட நம்ம இருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இது வீணான ஒரு காலம் சொல்லாதீங்க, ஒரு காலம் சொல்லாதீங்க, ஒரு காலம் சொல்லக்கூடாது. கர்த்தர்கிட்ட நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிறுத்துவோமானால் பிள்ளைகளுக்கு அது வந்து சேர்ந்துதான் ஆகும். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக நம்ம தவறு செய்கிறதும் கர்த்தருடைய கணக்குல இருக்கதான் செய்யும். புரியுதா? அதான் சொல்றேன்ல, இப்ப தாவீது செய்த தவறு இங்க நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்துல தாவீது அழகா தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தாவீது ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்கிறாரு. நம்ம செய்த தவறுனால சில தவறுகள் நம்ம நேரத்துக்கு அவமானங்கள் வரலாம். கர்த்தருக்குள்ளால நம்ம இருப்போமானால் அந்த அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்காக பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் நமக்காக ஆட்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் அது வெற்றியா முடியும், ஒரு நாள் வெற்றியா முடியும். இங்க பாருங்க, அதேதான் நீங்க நடக்குது பாருங்க. 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இந்த ராத்திரியிலே தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அகித்தோப்பேல் என்ன ஆலோசனை கொடுக்குறான்னா, தாவீது இப்ப ரொம்ப விடாய்த்து போயிருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்.
இப்ப உடனே தாவீதை துரத்தி போனோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும், நீ ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஆனா சொல்லி முடிக்கிறேன் ஷார்ட்டா. என்னன்னா இந்த இப்ப அகித்தோப்பேல் யார்கிட்ட நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் யார்கிட்ட இருக்கிறாருன்னா யார்கிட்ட இருக்கிறா? இந்த அப்சலோம் கூட இருக்கிறாரு. இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப விரட்டி போனீங்கன்னா, இப்ப நான் விரட்டி போறேன், தாவீதை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா முறியடித்து போடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. ஓகே, ஆமா போயிடலாம் அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, இந்த ஊசாய் கிட்ட போய் இவரு ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் கர்த்தருடைய செயல். ஊசாய் கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்சலோம். போய் கேட்கிறாரு ஊசாயிட்ட, சரி நீ ராஜாவா இருக்கணும், இவ்வளவு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்தீரு, இப்ப நீ யார் ராஜாவோ அவர்கிட்டதான் இருப்பேன்னு வந்துட்டீங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆலோசனை கேட்கிறாரு. இந்த ஆலோசனை கேட்கும் போது ஊசாய் சொல்றாரு, இல்ல உங்க அப்பா ரொம்ப யுத்தத்துல வல்லவராக்கும், ஒரு யுத்தத்துல ரொம்ப அழகாக யுத்தம் பண்றவராக்கும். இப்போ நீ அவருக்கு எதிராக நிக்கிறதுனால அவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? கரடியை பறிகொடுத்த குட்டியை போல இருக்கிறார். எந்த வசனம் தெரியுமா? 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். மேலும் ஊசாய், நம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல் மனம் எரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரருமாய் இருக்கிறார், அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். அப்படி இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்ப போக வேண்டாம், இப்ப போன இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேற யாரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்தில் தானே நம்முடையவர்கள் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ள பலவானா இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்னும் அவனோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். நீ இப்ப ஓடி போனேன்னா ராஜா என்ன செய்ய மாட்டார், கெபில தான் இருப்பாரு, எங்கேயா தங்கி இருப்பாரு, சேர்ந்தெல்லாம் இருக்க மாட்டாரு. நீங்க போய் யுத்தத்துல தோத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தாவீது தான் ஜெயம், தாவீதுக்கு தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன இப்ப போவாதீங்க, கொஞ்ச நாள் தாண்டி போலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஆலோசனை சொல்றாரு. உண்மையிலேயே யாருடைய ஆலோசனை சரியான ஆலோசனைனா அகித்தோப்பேலின் ஆலோசனை தான் சரியான ஆலோசனை. இந்த தாவீது சொன்ன மாதிரி நீ போனீன்னா அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி போடுவா, எனக்காக நீ அபத்தமாக்கி போடுவான்னு சொன்னது மாதிரி இப்போ அப்சலோமுடைய இருதயம் யாருடைய ஆலோசனையை கேட்குது? ஊசாயுடைய ஆலோசனையை கேட்குது. ஊசாயுடைய ஆலோசனையை கேட்டு என்ன செய்யறான், பின் வாங்குறான். இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்குறான். சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம். அப்ப அப்சலோம் சொல்றாரு, ஊசாயுடைய ஆலோசனை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்ன உடனேயே 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இப்ப அகித்தோப்பேலுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னதை கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் வந்துச்சு. இவன் என்ன செய்யறான், அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனு கூட சேர்ந்து கொண்டான் இல்லையா? இப்ப அவனுடைய முடிவை பாருங்க. தன்னுடைய யோசனைப்படி செய்யவில்லை, நடக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே கழுதைக்கு மேல சேணம் வைத்துக் கொண்டு எங்க ஓடுறான், தன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாண்டு கொண்டு செத்து போனான். இப்படிதான் இருக்கும் முடிவு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நின்னா இப்படித்தான் இருக்கும் முடிவு. இப்படித்தான் இருக்கும். அகித்தோப்பேல் மரித்து போறாரு. சரியா? இதுக்கிடையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் போய் தாவீதுக்கு அறிவிக்கிறதற்கு இந்த ஊசா யார வச்சுக்கா, அபியத்தார் அப்படிங்கிற அந்த மனுஷன் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு அறிவிக்கப்படுது? தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. இந்த காரியங்கள் எல்லாம் அங்க நடக்குது. யுத்தம். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இவரு செத்து போயிடுறாரு. 18ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க என்ன சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து பார்த்து பாருங்க. தாவீது மக்னாமியில் சேர்ந்த போது இவர் அங்கதான் இருக்கிறாரு, எங்க மலையில இருக்கிறாரு, ஓடி போய் இருக்கிறாரு. அங்க போகும்போது அம்னோன் புத்திரின் தேசத்து கொஞ்சம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, 28ஆம் வசனம், மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்சையும் பெரும் பயிற்சையும் சிறு பயிற்சையும் வறுத்த சிறு பயிற்சையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவனுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். பாருங்க, கர்த்தர் என்ன அழகா தேற்றுகிறாரு பாருங்க. ஓடி போறாரு, கால்நடையா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ஆனா கர்த்தரை அங்க போய் பணிந்து கொள்ளும் போது அவருக்கு தேவையான காரியங்களை யாரோ கேட்காமலே கொண்டு கொடுக்குறாங்க.
இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பி இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். புரியுதா? நம்ம அந்த எந்த நேரத்துக்கு நமக்கு தேவையோ அந்த நேரத்துல கர்த்தர் ஆட்களை அனுப்பி கரெக்டா நடத்துவார் கர்த்தர். ஆனா தாவீதுனுடைய பாதை எப்படிதான் இருக்கு? இன்னைக்கு வனாந்திரத்துலதான் இருக்கிறாரு, மலையில ஓடி போய் தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துலயும் கர்த்தர் தேவைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமா தான் இருக்கு, ஆனா கர்த்தருக்குள்ளால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வெளியில பார்வைக்கு, மற்றவருடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னா வனாந்திரமா தான் இருக்கு. ஆனா நமக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும்னா நான் வஞ்சிக்கப்படவும் இல்ல, கர்த்தருடைய செட்டைக்குள்ளால இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தருடைய செட்டைக்குள்ளால நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நம்மளால சொல்ல முடியும்னா மக்களுடைய பார்வைக்கு இவன் ஓடி போறான். சீமையை என்பிட்டுமே நீங்க 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சீமையை அவரை ரொம்ப என்ன செய்வான், ரொம்ப நோக பண்ணுவான். அருவருப்பான காரியங்கள், நீ இப்படி போறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுவான் சீமையை. இந்த காரியம் எல்லாம் நடக்கும். சவுலுடைய சொந்தக்காரன் சீமையை, அவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடக்கும். அந்த அவமானத்தின் பாதையிலும் வனாந்திரமான இந்த பாதையிலும் தாவீதை கர்த்தர் கம்ஃபோர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இருக்கிற சமாதானத்தை தாவீதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்னா ஓடி போய் மலையில இருக்கிறான், தன்னுடைய மகன் விரட்டி போட்டான், இப்படித்தான் இருக்கும். ஆனா கர்த்தர் அவர் என்ன செய்யறாருன்னா அழகாக தேர்ச்சி கொண்டே வருகிறார். சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். யுத்தம் நடக்குது. யாருக்கும் அப்சலோமின் மக்களுக்கும் தாவீதின் கூட்டத்துக்கும் யுத்தம் நடக்குது. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை எல்லாம் லக்கம் பார்த்து அந்த யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணும் போது யாரு படைத்தலைவனா இருக்கான்? யோவா படைத்தலைவனா இருக்கிறாரு. அந்த யோவா படைத்தலைவனா இருந்துட்டு யோவா கிட்ட சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு போகும்போது அதான் தகப்பனுடைய அன்புன்றது. அது இவ்வளவு தவறு செய்துட்டா, திருப்பி திருப்பி பொய்க்கு மேல பொய் சொல்லி தனக்கு எதிராவே வந்துட்டான். ஆனாலும் சொல்றாரு, பிள்ளையாண்டானே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, ராஜா யோவாவையும் அபிசாயும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டார். இப்படி ராஜா அப்சலோமை குறித்த அதிபதிகளுக்கு எல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது. என்ன சொல்றாங்க? 3 பங்கா பிரிக்கிறாரு தாவீது யுத்தத்துல ரொம்ப வல்லவர் இல்லையா? 3 பேருக்கு தலைமையில என்ன செய்யறாருன்னா யுத்தத்துக்கு விடுறாரு. அந்த யுத்தம் பண்ண விடும்போதும் தாவீதுக்கு என்னன்னா, தன்னுடைய மகன் செத்து போயிடக்கூடாதே. இதுதான் தாய் தகப்பனுடைய அன்பு. இதுதான் தாய் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய தகப்பன் கர்த்தர், நம்முடைய தகப்பன் கர்த்தர். அவருடைய அன்பு இப்படிதான். நம்ம எவ்வளவு தவறு பண்ணியிருந்தாலும் நம்ம கிட்ட அவருடைய அன்பை காட்டலைன்னா நம்ம இன்னைக்கு நிக்கவே முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. அவருடைய அன்பினால மாத்திரம்தான் நம்ம நிக்கிறோம். இதுதான் தகப்பனுடைய அன்பு. உலக பிரகாரமான தாயும் தகப்பனுமா இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிள்ளை எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காது. அந்த பிள்ளை கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு நடந்து கடைசியில ஏதாவது ஒருல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா கூட ஓடி போய் நிக்கிறது கடைசியில தாயும் தகப்பனும் மாத்திரமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிடுவாங்க, கூட நிக்கிறது யாரு? தாயும் தகப்பனும் தான். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய கட்டளைகளையும் காரியங்களையும் மீறி கொண்டு வெளியே போகும்போது நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம போகும்போது என்ன ஆகுது? நம்ம ஏதோ சாத்தானுடைய பிடியில நம்ம அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல நம்மை தேடி வருகிறவர் கர்த்தர் மாத்திரமே, நம்ம அரவணைக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஆனா சாத்தான் வஞ்சகமா ஒரு காரியத்தை என்ன தெரியுமா செய்வான்? கர்த்தர் இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்றது என்னன்னா, கர்த்தர் தண்டித்துட்டாரு. கர்த்தர் தண்டிக்க மாட்டாரு. நம்ம கர்த்தரை விட்டு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிள்ளை போலீஸ்ல போய் மாட்டிக்குது இல்ல? அதே மாதிரி நம்ம போய் சாத்தானுடைய கரத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு கம்ஃபர்டலா வரவர் தான் கர்த்தர், நம்மளை ஆதரிக்கிறவர் தான் கர்த்தர். இதை புரியாதபடிக்கு இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் தான் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றத இல்லவே இல்ல. உலகத்தின் காரியங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் வழி விலகி போய் எங்கேயாவது போய் மாட்டி நிக்கும் போது நம்மளா போய் அந்த பிள்ளைய அங்க மாட்ட வச்சோம் இல்ல, நம்ம தான் ஓடி போறோம். வருத்தத்தோட ஓடி போறோம் இல்லையா? மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஓடி போய் நம்ம பிள்ளைக்காக நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் வருத்தத்தோடு நம்மள்கிட்ட வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்றது கர்த்தர் தான். அதுதான் இந்த தாவீதுடைய இருதயம். அந்த தாவீதுடைய இருதயம் அப்படி இருக்கு. என் பிள்ளை ஆண்டானே என்ன செய்யுங்க, நீங்க பாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுது? அந்த இந்த அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன்ல, அப்சலோமுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ், அவனுடைய அழகும், அவனுடைய சௌந்தரியமும், அவனுடைய முடியினுடைய மேன்மையும் அவனை அழித்து போடுகிறது. இந்த யுத்தத்துல பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா
6வது வசனத்துல இருந்து பாருங்க. ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்டு பிற்பாடு எப்ராஹிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு யுத்தம் நடக்குது. யுத்தம் அந்த தேசம் எங்கு பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை காட்டிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்போ அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இப்ப அவன் தொங்கிட்டு நிக்கிறான். அவனுடைய முடி அவனுக்கு என்னது? பெரிய மகிமை, பெரிய மேன்மை. அந்த முடியில அவன் தொங்கி நிக்கிறான். கழுத போயிட்டு அவன் தொங்கி நிக்கிறான். இத பார்த்துட்டு பாருங்க, அந்த சேவகர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நாள் பாருங்க, அவுட்வேர்டா அந்த அழகும் சௌந்தரியத்தையும் வைத்து ஏமாற்றி கொண்டிருந்தவன் அப்சலோம். அவனுடைய அழகும் சௌந்தரியம், அவனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வைத்து எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த அழகு அவனை என்ன செய்ததுன்னா அவனை அந்த தொங்க வைக்குது. மரத்துல தொங்கி நிக்கிறான். சேவகர்கள் பாக்குறாங்க, அவங்க கொல்ல மாட்டாங்க. ஏன்னா ராஜா சொன்னது தெரியும், பிள்ளையாண்டனே நீங்க கவனமா நடத்துங்க, அப்சலோமே என்ன செய்ய மெதுவா நடப்பீங்கன்னு சொல்லியிருக்க, கொன்னா என்ன செய்யறோம், ராஜா கோவம் வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே யோபா கிட்ட சொல்றாங்க, போய் அங்க தொங்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரே குத்தா நீங்க கொத்தி போடாதது ஏன் அப்படின்னு யோபா கேக்குறாரு. பாருங்க 14ஆம் வசனத்துல பாருங்க. ஆதலால் யோவா, நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியான 10 சேவகர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். முடிவு பாத்தீங்களா? அவனுடைய ஆசை வஞ்சகமான காரியம். எவ்வளவு வஞ்சகம் யோசிச்சு பாருங்க. அவன் தொடங்கினது முதல் தாவீதுடைய மகனா இருந்தான். வெளியே அவ்வளவு அழகு, அவ்வளவு சௌந்தரியம், அவ்வளவு மேன்மை அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவனுடைய இன்வர்ட் ஃபுல்லா வஞ்சகம். இந்த வஞ்சகம் அவனுக்குள்ள இருந்து அவனை அழித்து போட்டது. அந்த அழகு இருக்கும் போதே அவன் அழிந்து போனான். இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ளால நாமும் இருக்கக்கூடாது. மற்றவர்களே வஞ்சிக்கிறதுக்கு நேராக நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. அந்த வஞ்சகத்துக்கு நேராக நாம் வழி நடத்தவே கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட கர்த்தர் கண்டிப்பா பேசியிருப்பார். நிறைய காரியங்கள் இன்னைக்கு பேசினார், நிறைய காரியங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாரு. இந்த காரியங்கள் நம்ம கிட்ட இருக்குமானால் கர்த்தர் நம்மை விரும்புகிற தேவன் அல்ல. விரும்ப மாட்டார். நம்ம அதை புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய பக்கத்துல நிற்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்வோம்? இந்த வஞ்சகமான இருதயம் நம்ம கிட்ட ஒரு கசப்பு ஆக்கக்கூடாது. ஒரு கோபம் வரும். ஒரு காரியம் நமக்கு நடக்கும் போது கோபம் வரும். அந்த கோபத்தை தனித்துக் கொள்ளுகிறதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு. எப்படியாவது தனித்துக் கொள்ளணும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த கோபத்தை வைத்துக் கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லல. அந்த கோபம் நமக்குள்ளார இருக்கும் போது அந்த கோபத்தை வைத்துக் கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லல. எப்படியாவது தனித்துக் கொள்ளணும். அதை நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது தானா இருந்துச்சு தனிந்து போகும். அன்னைக்கு பாருங்க, கேசூர்ல அவன் போய் தங்கி இருக்கிறான். அம்னோன் இறந்து போனான்ற காரியம் கொஞ்ச நாள் ஆகும் போது அவருக்கு என்ன செய்யுது? ஓகே, மறந்து போயிடுது. அந்த வஞ்சகம் இல்லாம இருக்கு. ஆனா இந்த அப்சலோமுக்குள்ள அவ்வளவு வஞ்சகம், அவ்வளவு காரியம். ராஜாவை என்ன முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தாழ்படிந்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். ஆனா ராஜா கிட்ட கோபம், அப்பா கிட்ட கோபம், அப்பாக்கு எதிரா போறான். முதல்ல அம்னோன் கிட்ட, அடுத்து ராஜா கிட்ட ஏமாத்துறான். திருப்பி என்ன செய்யறான்? நான் போய் கிபியோன்ல அங்க போய் எப்ரோன்ல என்ன செய்ய போறேன்? நான் பலி செலுத்த போறேன். நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன், ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை கேட்டு கூட்டிட்டு போறான். எவ்வளவு வஞ்சகம் பாருங்க, எவ்வளவு பொய்க்க மேல போய் இந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் வரும். நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, அது எல்லாமே இதுல சேர்ந்துதான் வரும். நீங்க களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பிணைந்த காரியங்கள். இதெல்லாம் பிசாசின் காரியங்கள். இதெல்லாம் கூப்பிடவே வேண்டாம், ஒண்ணுன்னா வந்துரும். ஒண்ணு சொல்லும் போது இன்னொன்னு வந்துரும். எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வந்துரும். நமக்குள்ளால குட்டி கொண்டு இருக்குமானால், அந்த கசப்பான வேர் நமக்குள்ளால இருக்குமானால், ஒரு நாள் கூட சொல்றேன், எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற்று விடவே முடியாது. அவனுடைய முடிவு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதே மாதிரிதான் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அவர் தவறு பண்ணாரு, மன்னிப்பு கேட்டாரு, கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அது எல்லாமே நடக்குது. ஆனா எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய பாதத்துல அவன் பணிந்து கொள்ளும் போது கர்த்தரால தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய வழியை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம்.
நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். அது மூடத்தனம் தான். நம்ம எவ்வளவு நம்ம நம்ம மனுஷ மூளையை வச்சு யோசிச்சாலும் அதோட எண்ட் என்னன்னா அது முடிவு அழிவுதான். முடிவு அழிவுதான். கர்த்தரிடத்துல நம்ம கொடுப்போம். நீங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் கர்த்தரிடத்துல நான் ஒப்பு கொடுப்போமானால் அதற்குள்ள தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அது அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை தேற்றி கொண்டே இருப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா? கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதிதான் செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போற நீதிமானுக்கு எங்கேயே என்ன செய்யறோம், அவனுக்கு நீதி சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இங்கேயே சரி கட்டிடுவாரு. தன்னுடைய பிள்ளைகளை அங்கேயே சிற்றித்துருவாரு, அங்கேயே சித்தித்து தீர்த்துருவாரு. நீ இது பண்ணு, சரி பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் தீர்த்துருவாரு அந்த காரியங்களை. அப்படி நம்முடைய இருதயம் இருக்குமானால், உண்மையிலே நான் சொல்றேன், வஞ்சகம் இல்லாத ஒரு இருதயம் கர்த்தருக்கு பிரியமான இருதயம். அது வஞ்சகம், அந்த கசப்பார வேறு தான் நம்மளே அழித்து போடும், நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்களையும் அழித்து போடும். இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்க கூடாது. நம்ம என்ன ஜாக்கிரதையோடு இருப்போம். இவ்வளவு வசனத்தை கற்றுக்கொண்டு இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. சரியா? இந்த நேரத்துல இந்த காரியங்களை எல்லாம் மனதுல வைத்து வினிதாக்கா பிரேயர் பண்ணுங்க. இந்த காரியமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளால இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சாட்சியா இருக்கணும். திருச்சபைக்காக பிரேயர் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளாலையும் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்க எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினிதாக்கா பிரேயர் பண்ணுவோம். ஹெர்லின் மேம், பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. பாண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் பாண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. பாண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கதாவாண்டவரே. சப்பாண்டவரே, இந்த வேளையில் ராஜாண்டவரே, இவ்வளவு நேரம் அப்பாண்டவரே நம்முடைய வசனத்தின் ஆழ சத்தியங்களை அப்பா நாங்கள் ஆண்டவரை கேட்பதற்காண்டவரை கண் செய்திருக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பாண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு ஆய்த்தரணம் ஆண்டவரே. சப்பாண்டவரே, பாவிலாகிய எங்களுக்கு ஆண்டவரே சப்பா இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். மக்கள் நன்றி தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. ஏசப்பாண்டவரே, இந்த வசனத்தை அப்பா ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி சோமிய பாண்டவரே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து சோமிய பாண்டவரே வைராக்கியங்கள் அப்பா மனக்கசப்புகள் சோமிய பாண்டவரே ஆமேன் ஆண்டவரே. ஏசப்பாண்டவரே, எங்களை விட்டு அகற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஆமேன் ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவாண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஏசப்பா, ஆமேன் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. சப்பாண்டவரே, வஞ்சனையான ஆண்டவரே சப்பாண்டவரே செயல்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது தகப்பனே. சப்பாண்டவரே, தகப்பனே சப்பாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பாண்டவரே நீ தொட வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. சுவாமி பாண்டவரே, அப்பா ஆண்டவர் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வீராக தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவாண்டவரே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே, ஆமேன் ராஜா, ஆமேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை நீர் காத்துக்கொள்வீராக தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பாண்டவரே. சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரே எங்களை வஞ்சித்து விடாதபடி கத்தர் காத்துக்கொள்வீராக தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. சப்பாண்டவரே, அப்பா அந்த வைராக்கியமான செயல்கள் அப்பாண்டவரே எங்கள் உள்ளங்களை விட்டு மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பாண்டவரே. ஹல்லேலூயா அப்பாண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை கத்தர் ஆண்டவர் தொடுவீராக தகப்பனே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே. ஏசப்பா உம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அப்பாண்டவரே. ஏசப்பாண்டவரே, அப்பா நாங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு சோமிய பாண்டவ ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் காணப்படணும் தகப்பன். ஏசப்பா ஆமேன் அப்பாண்டவரே. உம்முடைய வேதத்துக்கு ஆண்டவரை செவி கொடுக்கிற மக்களா எங்களை மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோமி ஆண்டவரே, அநேக நேரங்களிலே சோமிய பாண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே பின்வாங்கி போனவளாய் நாங்கள் காணப்படுகிறோமே. சோமிய பாண்டவரே, அப்பா உம்முடைய வேதத்தை கேட்டு ஆண்டவரை சோமி அதன்படி நடக்க வேண்டிய கிருபை தருவி பாண்டவரே. அப்பா இந்த இருதயத்திலிருந்து கசப்புகள் வைராக்கியங்கள் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அகற்றப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியுமே தகப்பனே. அப்பாண்டவரே, அதற்கு அந்நியன் உடந்தையாக சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே. சுவாமி ஆமேன் ஆண்டவரே. சப்பாண்டவரே, ஆமேன் அப்பாண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்
ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உள்ளான ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே. அப்பா இருதயத்தின் ஆண்டவரே ஆண்டவரே. அப்பா அந்த கசப்புகள் வைராக்கியங்கள் ஆண்டவரே எல்லாம் மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான காரியங்கள் எங்கள் உள்ளங்களிலே இருக்கும்போது சுவாமி அப்பா சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அதிகமாய் குடிக்கொள்வானே தகப்பனே சுவாமி. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது தகப்பனே. ஆவியானவரே ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆவியானவர் நீராளுகை செய்தள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஆமென் ஆண்டவரே. அப்பா இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் காணப்படுகிறதே, அது அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தராண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. வஞ்சனைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது தகப்பனே சுவாமி ஆண்டவரே அப்பா அழிவே ஆண்டவரே ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக தகப்பனே ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவாண்டவரே சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜாண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே நீ இறங்குவீராக ராஜா. ஒரு விசை இறங்குவீராக தகப்பனே சுவாமிப்பா. அப்பா நாங்கள் உம்மிடத்தில் ஆலோசனையிலே கேட்டு சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக சுவாமி ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் மனுஷனை நம்பியோ ஆண்டவரே யாரையும் நம்பிய ஆலோசனை கேட்டு ஆண்டவரே சுவாமிப்பா தேவையான ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தவறுதலான காரியங்களுக்காக நாங்கள் கடந்து செல்லக்கூடாது தகப்பனேப்பா. அப்பா உம்மிடத்திலிருந்து எப்பொழுதும் நாங்கள் ஆலோசனை கேட்டு ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆலோசனை பெற்றுக் கொள்ளணுமே சுவாமி ஆண்டவரே. ஆவியானவரே மனுஷனை நம்பி சுவாமி ஆண்டவரே நாங்கள் சென்றால் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்வு அழிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே தகப்பனே. அப்பா உம்மிடத்திலிருந்து எப்பொழுது நாங்கள் ஆலோசனை கேட்கிற மக்களா எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. கிருபை தருவீராக தகப்பனே சுவாமி. அநேக நேரங்களிலே சுவாமி ஆண்டவரே நாங்கள் அப்பா மனுஷனை நம்பி ஆண்டவரே தவறுதலான ஆலோசனைக்கு நாங்கள் போகிறோமேப்பா ஆண்டவரே. அது தவறை உணர்த்துங்க சுவாமி. ஒவ்வொருவரை உணர்த்துங்க சுவாமி ஆண்டவரே. நாமே அப்பா தாவீது ஆண்டவரே செய்த தவறை அப்பா உணர்ந்த போது அப்பா நீர் பாவ மன்னிப்பை கொடுத்தீரே தகப்பனே சப்பா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நாவி அப்பா ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே சுவாமி ஆண்டவரே. அப்பா சின்ன சின்ன தவறுகள் சுவாமி ஆண்டவரே பெரிய பாவத்தை ஆண்டவரே செய்ய ஆண்டவரே தூண்டுமே தகப்பனே சுவாமி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தா ஆண்டவரே சின்ன சின்ன தவறுகள் பெரிய பாவமாக மாறிவிடுமே தகப்பனே சப்பா. ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிடுவீராகப்பா. இந்த வேளையை உணர்த்துவீராக சுவாமி. ஒவ்வொருவரையும் உணர்த்துவீராக தகப்பனேப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு சுவாமி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்ப ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. வைராக்கியங்கள் மனக்கசப்புகள் ஆண்டவரே எதிர்ந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்து போட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா அதிகமாய் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஊற்றப்படும் போது சுவாமி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இந்த வஞ்சனையான ஆண்டவரே செயல்கள் அப்பா ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு மாறி போகுமே தகப்பனே சுவாமி. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஆமென் அப்பா ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கேட்கிற நாங்கள் சுவாமி ஆண்டவரே அதன்படி ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கிருபை தருவீராக சுவாமி அப்பா. ஆமென் அப்பா ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போனதை போல ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது தகப்பனே சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய வார்த்தையை விட்டு ஆண்டவர் நாங்கள் பின்வாங்கி போக கூடாது சுவாமி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஆண்டவரே. எங்களை பரம தகப்பன் நீ தகப்பனே அப்பா. உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் அன்பு செலுத்தணும் சுவாமி அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சுவாமி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. கிருபை தருவீராகப்பா ஆண்டவரே. ஒருவரும் அழிந்து விடக் கூடாதப்பா. மேன்மையான நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இரக்கம் செய்வீராக சுவாமி. ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு
பொல்லாப்பான செயல்களுக்கு விழுந்துடாதபடி சுவாமியப்பா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஐயா, காத்துக்கொள்ளுங்க ஐயாண்ட ஒவ்வொருவரையும் அப்பா நீ தொட வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆவியானவரே அப்பா நீ இரத்த கோட்டைகளை மறைச்சு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமியப்பா. எங்களையே தாழ்த்து தருகிறேன் அப்பா. துதிக்கான மகிமைக்கே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட நாட்கள் தகப்பனே அப்பா இப்படியே ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே வாழ்கிறதற்குள்ள கிருபைகளேப்பா நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிறப்பா ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை நடக்கப்பா ஆண்டவரே. சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லிட்டப்பா ஆண்டவரே நாங்க இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோமே தகப்பனே. அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே ஆண்டவரே. அப்போ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வரணும் தகப்பனே. இருதயத்துல சுத்தத்தோடு ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அந்த திருச்சபையப்பா எங்களை சீர்திருத்துகிற இடம் தகப்பனே. திருச்சபை எங்களை சீர்திருத்துகிற இடம் தகப்பனே. அப்பா என்னுடைய பாவத்தை உணர்த்தி வைக்கிற இடம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதனைகள் நடைபெற நிற்கிறோமே தகப்பா. அப்ப சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே அப்ப போதிக்கிற ஆண்டவரை போதகர்களை எழுப்புவீராக ராஜாவே ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாக சொல்லிக் கொடுக்கிற போதகர்களை எழுப்புவீராக ராஜாவே ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே அப்பா கத்தாவே பாவ உணவு அடைந்து தகப்பனே அப்பா உம்மிடத்துல திரும்பணும் ராஜாவே ஆண்டவரே. அன்னைக்கு எஸ்ராப்பா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த நேரத்துல பாண்டவரே அதுல இருக்கிற காரியங்களை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை குறித்து அப்பா அழுதார்களே தகப்பனே, மனம் திரும்பினார்களே தகப்பனே. அதே போல ராஜாவேப்பா சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது தகப்பனே ஒவ்வொருடைய இருதயம் குற்றப்படணும் ராஜாவே. அப்படிப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளை நீர் கொடுப்பீராக. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை அப்ப கொடுக்க கிருபை தாங்க தகப்பனே. கேட்கிறவர்களும் தகப்பனே தங்களுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்கிறதுக்குள்ள எல்லா கிருபைகளையும் நீங்க கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறப்பா. எங்க டயசிஸ் கீழே இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் உடைய கருத்துல தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் தகப்பனே அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக ஆராதனைகள் நடக்கப்பா நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக ஆராதனைகள் நடக்கட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆண்டவரே கொண்டு செல்லுகிற ஒரு இடமாக, எங்களை ஆண்டவரை அழைத்து செல்லுகிற இடமாக, எங்களை கட்டி இழுத்து செல்லுகிற ஒரு இடமாக ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அமையாப்பா நீ கிருபை தாங்கப்பா. திருச்சபையில காணப்படுகிற அசுத்தங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒளிந்து போகணும் தகப்பனே. எல்லாம் மாறி போகணும்ப்பா. நமக்கு பிரியமன்னாத பேச்சுக்களப்பா ஆலயத்துக்குள்ளால இருக்க கூடாது தகப்பனே ஆண்டவரே. ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் தகப்பனே. சுத்தமாக காத்துக்கொள்ளணும் தகப்பனேப்பா. நீராண்டவனே எங்க ஆலயத்துல வாசம் பண்ணினால் மாத்திரமே அந்த இடத்துல நாங்க போய் ஆராதிக்கும் போதப்பா அதுல பலன் உண்டு தகப்பனே. நீங்க எங்களுடைய ஆலயத்துல இல்லைன்னா தகப்பனே அப்பா ராஜாவே நாங்க அந்த இடத்துல போய் ஆராதிக்கிற ஆராதனைகள் வீணா இருக்குமே தகப்பனே. அப்பா நீங்க வாருங்க ராஜாவே. எங்க ஆலயத்துல நீங்க வேணும் தகப்பனே. நீங்க வேணும் தகப்பனே. அப்ப உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மாற்றப்படணும் தகப்பனே. அதுக்குள்ள கிருபைகளை நீ தருவீராக ராஜாவே. ஒரு கூட்ட ஜனங்கள் உண்மை நோக்கி பார்த்தே வருகிறார்களே தகப்பனே. அவர்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும் ராஜாவே. உணர்ந்து கொள்ளணும் தகப்பனே. அதுக்குள்ள கிருபைகளை அப்பா நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கூடி இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே என்னென்ன தேவைகளோடு அப்பா என்னென்ன காரியத்தோடு வந்திருப்பார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் ஏற்ற துணையாகப்பா ஏற்ற நேரத்துல அப்பா அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை ஒவ்வொருவரும் செய்யும் போது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் தகப்பனேப்பா. ஏற்ற நேரத்துல தகப்பனே அப்பா வனாந்திரத்துல இருந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே தாவீதை போஷித்த தேவ நீர் அல்லவோ, தாவீதை காத்த தேவ நீர் அல்லவோ, சமாதானத்தை கொடுத்த தேவ நீர் அல்லவோ அப்பா ஆண்டவரே. அவருக்கு எதிராக ஆண்டவரே ஒரு படை அகித்தோப்பேலின் ஆலோசனையை கேட்டு வந்திருக்குமானால் ஒருவேளை தாவீது ஆண்டவரே அந்த இடத்துல விழுந்திருப்பாங்க தகப்பனே. அப்பா அந்த ஆலோசனைகளை அபத்தமாக்குகிற தேவ நீர் அல்லவோப்பா. அந்த ஆலோசனைகளை அப்படிப்பட்ட ஆலோசனைகளை அப்பா பைத்தியம் வாங்குகிற தேவ நீர் அல்லவோப்பா. ஏற்ற காலத்துல ஏற்ற துணையாகப்பா இருக்கிற தேவன் நீர் தகப்பனே ஆண்டவரே. உண்மை புரிந்து கொண்டு உம்மிடத்துல அன்பு செலுத்தியப்பா வாழ்கிறதற்கு ஆண்டவரே கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா அந்த கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் அப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும் வழி நடத்துட்டப்பா தாழ்த்துக்கிறோம். நீ பிரேசுமன ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென்.